எந்நகரிலும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமா நமது கம்மங்காடு ஸ்ரீ உருமநாதர் கோவில் அபிஷேக ஆராதனை விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரை மேலே கம்மங்காடு மிராசுதாரர் உயர் திரு ஐயா ஆர் செல்வமணி சிந்திரார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். சென்டர் பெல்லா வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிவந்தன் அன்பு மாமா சி ஆர் சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். காணக்கோயில் கடைவாணி கோயிலின் குரலோவியும் எனது உயிரில் மேலான அன்பு அக்கா புதுகை ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகனப்பிரியர் தென்னகமெங்கும் தனக்கான தனி பேருபுகள் பெற்று வரும் இணையதள புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாரதா மகனுடன் நடிக்க காத்திருக்கிறார். புதுக்கோட்டை பூபரசூடியை சேர்ந்த வி ஆர் தமிழ்வேந்தர் பபூன் காமி நான் தான் ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுகை வி அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்கால் நடிக்க வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமேல மாறுமுடிய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் அருமை சகோதரர் டிப்ளமோ மியூசிக் புதுகை எஸ் பிரபுராஜ் அன்னார் அவர்கள் ஹார்மோனியத்தை சித்து காட்டுவார். அதற்காக கோடி எடுக்குமர்கள் மின்னல் முழக்கும் அருமை தம்பி புதுகை ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் அன்போல தபேலாவை சித்து காட்டுவார். அதற்காக பணவாத்திய மன்னன் ஆளுநர் மாஸ்டர் அருமை சகோதரர் ஏ கே அருள் அன்னார்கள் ஆளுநரை சித்து காட்டுவார். தாயும் தந்தை மகனுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை சித்து காட்டுவார். நாடகத்தை அமைத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் ஆர் சதாசிவம் அவர்களின் தப புதல்வரும் அருமை சகோதரர் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய கோயம்புத்தூர் இது நம்ம ஊரு உங்க ஊர் இது உங்க ஊரு யூடியூப் சேனல் கோவை அருமை சகோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுப்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. பன்னீர் மலை கருகும் மேகங்களே பரந்தாமன் அழகை பாருங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே பன்னீர் மலை தருகும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே எங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கோடி தென்றல் தரும் ராகங்களே ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோர் தமிழ் புகழ் பாடுங்களே அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன் திருவாயிரங்களில் அவள் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே
அவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோர் மண் புகழ் பாடுங்களே. மண்ணாடும் கெங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது புகழ் பாடுங்களே. புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோர் தமிழ் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி நன்றி. நாராயண நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரது அம்மோட அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வரும் பெரும்பரம் பதிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணு நாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்திர இளம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கண விநாயக பாத நமசே. திகட சக்கர சமூகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பையவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகன் என்றால் என்ன? வி என்றால் இல்லை, த என்றால் நாயகன் என்றால் தலைவன். தனக்கு மேலே ஒரு நாயகன் தலைவன் இல்லை என்றை உணர்த்துவதற்காகவே விநாயக பெருமான் திரு அவதாரம். அதுவும் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு இல்லை. அது எப்படி வந்தது என்றால் பரஞ்சோதி நாயனார் வாதாபிக்கு சென்று அந்த வாதாபி மன்னனை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த பிள்ளையார் தான் இன்னைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடி என்ற பிள்ளைக்கரியை சமைத்து கொடுத்த நாயனார் அங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த கணபதிக்கு பேர் வாதாபி கணபதி. இன்னைக்கு எதை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும். வாதாபி கணபதி பஜ்யம் என்று கச்சேரியை பாடுகிறோம். ஆகினாலே விநாயகனை பணிவோம், பிறகு பணியை தொடரும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். பழங்களும் நலங்களும் வழங்கிடவா, வரங்களும் நலங்களும் வழங்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். குட்டிகள் பல போட்டு பணிந்தோம், சின்ன கொடுக்கத்தை உனக்காக படைத்தோம். கொட்டுகள் தினம் போட்டு பணிந்தோம், பின்ன கொடுக்கட்டை தினம் போட்டு படைத்தோம். கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா, கணபதி குணநிதி மகிழ்வுடன் வா. ஆடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். இந்நாளும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும். தும்பை மலர் கொண்டு சேர்த்தோம், நல்ல தூய விரதத்தை காத்தோம். தும்பை மலர் கொண்டு சேர்ப்போம், நல்ல தூய விரதத்தை காப்போம்.
அருகம்புல் மலர்கண்டு உருகிடவா அருகம்புல் மலர்கண்டு உருகிடவா அருகம்புல் மலர்கண்டு உருகிடவா நாடிய பொருள் கூட வேண்டும் நாளும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் வித்தகன் அருளால் நன்றி 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 விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதியோ செய் போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன சிவலிங்கம் கள்ளப்புடனைந்தும் காணா மணி விளக்கே என்று பாடுகிறார். அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பாலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கோயிலை நினைக்கிறது மாதிரி உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. அப்படிப்பட்ட தெளிவில்லாத மன சிந்தனை ஆகிவிட்டது. ஆனாலும் கிளவி அப்பையார் சொன்னா ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினார்கள். ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு பக்கத்துல ஒரு குளத்தை வெட்டி வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது இன்றியமையாத ஒன்று. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னால் விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய உண்டு. அன்ற ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கு தான் இந்த திருவிழா என்ற ஆன்மீகம். இன்னைக்கெல்லாம் திருவிழா மாதிரியா நடக்குது. திருவிழா விழாதிருன்னு சொன்னது போக இப்ப திருவிழா பூரா விழுந்துதான் நடக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? பெரிய கும்பாபிஷேகமா இருந்தாலும் குடமுழுக்கு திருவிழா, நன்னீராட்டு பெருவிழா, பெருஞ்சாந்தி வைபவம் அப்படின்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்து போனா துக்க வீடுனா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இப்ப தமிழகத்துல என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கணும், துக்கமா இருந்தாலும் குடிக்கணும். மொத்தத்துல எந்த திருவிழாவா இருந்தாலும் சாராயம் உள்ள வந்துருது. அப்புறம் எங்க இந்த இளைஞர்களை நம்ம சரி பண்ண முடியும்? மனசார நினைச்சு பாருங்க. ஊருக்குள்ள திருவிழா காப்பு கட்டியாச்சு, முகூர்த்த கால் உண்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் விரதமா இருந்தாங்க. நேற்று எங்க ஊர்ல ஐயப்பன் கோயிலுக்கு பஜனை வச்சிருக்கிறாரு ஒருத்தர். பஜனைக்கு கூப்பிட போறாரு. அவன் சரக்கு வாங்கி வச்சிருக்கான்னு கேக்குறேன். கருத்திரம் இல்லையாடா? இது என்ன போக்குது? இது எப்படி இந்த இளைஞர்களை சரி செய்யும்? ஆன்மீகம் என்ற பக்தி களம் கூட இவர்களை சரி செய்யவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும்? எப்படி வளர்த்தோம்? நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம்? அந்த பக்கம் போகாதரா, சாமி இருக்கு, கோயில் இருக்கிற பக்கம் என்னடா உனக்கு வேலை? என்னடா கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பயந்து நடக்க மாட்டா, சாமிக்கு பயப்பட வேண்டாமா அப்படின்னு பயமுறுத்திய வளர்த்தா நம்மளை. அந்த சாமியை சொல்லி பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் நிம்மதியா வச்சிருந்துச்சு, ஒழுக்கத்தோட வச்சிருந்துச்சு, கண்ணியமாக வைத்திருந்தது. இந்த பக்தியில என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பூரா தலைகீழா கிடக்கு. மது எடுப்பு திருவிழா, செவ்வாய் உற்சவம், முளைப்பாரி உற்சவம்னு பார்த்தா சாமியை சுமந்து வர்றாரு ஒருத்தர். முன்னால 25 பேர் ஆடி வர்றாங்க. நான் கூட நினைச்சேன் ஊர்ல இளைஞர்கள்லாம் பக்தியோட இருப்பாங்களான்னு பார்த்தேன். கடைசியாத்தான் பார்க்கும்போது இது அப்படி பயிலும் குடிச்சுட்டு ஆடுறேன். அதான் மது எடுப்பு. எவ்வளவு கொடுமை இதெல்லாம்! இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவையானு நினைக்க வேண்டியிருக்கு. உலகம் பூரா மது இருக்கு, உலகம் பூரா சாராயம் இருக்கு. ஆனா இந்த அநியாயம் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடக்கல. ஒன்னும் சொல்லக்கூடாது. 25-30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள 1-2 பேர் குடிப்பாங்க. அதுங்க வெளியே தெரியக்கூடாதுன்னு தலையில துண்டை போட்டுக்கிட்டு பார்த்தா அசிங்கம்னு வெட்கப்பட்டு குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறாங்க. 50 பேரும் குடிச்சுட்டு படுத்துற பாடு. நடக்கிற அத்தனை விபத்துகளும் கொலைகளும் கொள்ளைகளும் அத்தனும் போதையிலே நடக்குது. என்னத்தை சொல்றது? இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவோம். நம்ம கிட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்கு. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதையெல்லாம் நாளைய தலைமுறையான நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதையெல்லாம் செம்மையாக்கணும். நம்மளோட பிள்ளைகளுக்கு நெத்தி நிறைய விபூதி பூசி இல்ல திருமண் இட்டு கழுத்துல துளசியோ ருத்ராஜமோ போட்டு கூட்டி வந்தா நம்மளாலே கேட்கிறேன், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டியான்னு கேட்கிறேன். புள்ள சாமியார் ஆக்குறதுக்கா? அது பக்குவமா ஒரு பயம் நடக்கணும். மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு முக்கியமோ அதுபோல குதிரைக்கு எப்படி சேனம் கட்டுறது முக்கியமோ
வாயில கடிவாளம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மனிதனுக்கு ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை, நடைமுறை இல்லை. 1008 கோயில் சிவன் கோயில் இருக்கு, 108 கோயில் பெருமாள் கோயில் இருக்கு. அத்தனை கோயில்களும் நமக்கு நிறைய தத்துவங்களை கற்பித்து வைத்திருக்கிறது. புதுக்கோட்டைக்குள்ள திருக்கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா? திருக்கோகர்ணம். கர்ணம்னா காது, கோன்னா பசு. பசுமாடு காதுல தண்ணீர் எடுத்துக்கொண்டு இறைவனை வழிபட்டது. கோகர்ணம்னா எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகத்தோடு இந்த ஆலயம் உதவிக்கிட்டு பார்த்தீங்களா? பசுமாடு காதுல தண்ணி கொண்டு போய் இறைவனை வழிபட்டதுனாலே அதுக்கு பேரு கோகர்ணம்னு பேரு. அடுத்து சிவகங்கை மாவட்டம் நடுவுக்கோட்டையில ஒரு ஊரு, அங்கே கோமுத்தீஸ்வரர்னு பேரு. ஆவி வந்தகுடின்னு பேரு, ஆவந்தக்குடின்னு பேரு. இன்னைக்கு ஆவத்தப்பட்டின்னு வந்துருச்சு. ஆ என்றால் பசு வந்து இறைவனை வழிபட்ட தலம். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகளிலே ஆடு மாடுகள் கோழி குஞ்சுகள் ஈ எறும்பெல்லாம் இறைவனை வழிபடுது. 6 அறிவு படைத்த மனிதன் மட்டும் சாமியை கும்பிடுறதுன்னா ரொம்ப யோசனை செய்யும். மகாத்மா காந்தி நவகாளி போய் வந்துடுறாரு. கொஞ்சம் வயசான நேரம், கொஞ்சம் மயக்கம் வந்தோன்னு படுத்து தூங்கிடுறாரு. பேத்தியை கேட்கிறாரு, கொஞ்சம் நேரம் நின்று எந்திரிச்சு மனுவை கேட்கிறாரு. மனுன்னு ஒரு பேத்தி இருந்தா, தாத்தா வந்தனே சாமி கும்பிடனான்னு கேட்டாரு. அந்த பொண்ணு சொன்னா, தாத்தா வந்த வேகத்துல படுத்து தூங்கிட்டே சாமி கும்பிடல. துடிச்சு போனாராம். எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து ராமநாமம் செபிச்சுட்டு திரும்ப தூங்குறாரு. பொழுது விடியுது. முதல் உணவு அவருக்கு வெந்நீரும் தேனும். வெந்நீர்ல தேன் கலந்து குடிக்கிற வழக்கம். இப்ப பேத்தி தேனு வெந்நீரையும் கலந்து கோவலையில கொண்டு வந்து கொடுக்குறா. மகாத்மா காந்தி குடிக்க மாட்டேன்னாராம். ஏன்னு கேட்கிறா பேத்தி. அதுக்கு சொன்னாராம் மகாத்மா, நேத்து சாயந்தரம் நான் ஒரு நேரம் ஜாமி கும்பிட மறந்துட்டேன், அதுக்காக நான் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணாராம். முடியுமா? நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சாப்பிடாதனால மொத்தமா கூட்டி 3 நாள் வெறுக்குன்னா கோயிலுக்கு ஆயுசுக்கும் போக முடியாது, சோறு ஆயுசுக்கும் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு சத்தியத்தை காப்பாற்றணும். ஒருத்தர் வேகமா ஒரு வில்வேலையை சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு வில்வேலையை கில்லுனா எவ்வளவு நேரம் கில்ல முடியும்? ஓம் சிவாய நமோ, ஓம் சிவலிங்காய நமோ, பவாய நமோ, பவலிங்காய நமோ, ஆத்மா நமோ, ஆத்மலிங்காய நமோ இலை முடிஞ்சு வச்சு வெறுங்கையவே ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சாமி சிரிச்சாராம். என்னடா நீ எனக்கிட்டே வெறுங்கைய ஆட்டுற, என்னையவே நீ இப்படி ஏமாத்தினா இந்த ஊர் உலகத்தை எவ்வளவு ஏமாத்து கேட்பாரா நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. ஒருத்தர் வேகமா வந்து வாயா நம்ம வீட்டுல நாளைக்கு பஜனை வச்சிருக்கேன், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருன்னு கூப்பிட்டாராம். அவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன் சீக்கிரம். இன்னைக்கு ராத்திரில இருந்து சாப்பிடாம பட்னியா இருந்துட்டு காலையில எந்திரிச்சு இஞ்சி கசாயம் வச்சு குடிச்சிட்டு கப கப கபன்னு பசுவோட வந்துடுறேன் போங்கன்னாரு. பொழுது விடிஞ்சு விடியாம குளிச்சும் குளிக்காம சாமியை கும்பிட்டும் கும்பிடாம அவசரமா வேகமா கிளம்பி போயிருக்கிறாரு. 3 மைல் போனவர் என்னமோ தெரியல திரும்ப பதறி போய் வீட்டுக்கு ஒடியாந்தாரு. ஏன்னு வீட்டுக்காரம்மா கேட்டா, என்னங்க வேகமா பசனைக்கு போனீங்க, இப்படி பதறத்தோட வர்றீங்களே? ஒண்ணு இல்ல, மறந்துட்டேன், அவசரத்துல விளக்க அணைக்காம போயிட்டே என்ன எரிஞ்சு தீந்து போயிருக்குமேனு பதறின. அதுக்கு அந்த அம்மா சொன்னா, உங்க மனைவி அப்படிலாம் இருப்பனா, நீங்க அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சோன்னே நான் விளக்க மலையேற்றிட்டே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா புண்ணியவதி. அப்புறம் அந்த அம்மா கேட்டா, இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப நடந்திருக்கிறீங்களே, காலில் கிடந்த செருப்பு தேஞ்சு போயிருக்குமே, என்ன பண்றதுன்னா அவர் சொன்னார், ஓம் புரிஞ்ச நான் அவளை மட்டமா இருப்பேனா, அங்கே திரும்பும் போதே செருப்பை கழட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு வெறுங்காலோட தான் நடந்து வந்தேன். இப்படி இருந்தா பக்தி எப்படி விளங்கும்? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ற சமூகமா மாறி நிற்கிறோம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக்க வேண்டும். இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. இன்னைக்கும் கீழடி ஆய்வு சொல்லுது, 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்று கழிவற கட்டி என்று வரலாறு சொல்லுது. அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க, நல்லது விளையும். அல்லதை விதைத்தால் அல்லதே விளையும். அதனாலதான் தினை விதைச்சேன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதனால வள்ளுவர் சொன்னது போல, தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால நாம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். இந்த பிரபஞ்சம் என்பது 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 சேர்ந்தது. இந்த 5மே நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா கள நெல்லை நமக்கு திருப்பி கொடுக்கும். கடல் ஒரு பொருள் விழுந்தா 3 நாளையில கரைக்கு ஒதுக்கி விடும். ஆகையினால பதவி இருக்கு, பணம் இருக்கு, சௌரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு என்று எதையும் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது, தள்ளித்தான் போட முடியும் என்பதை உணருங்கள். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது என்ற காரணத்தினாலே நாளைய தலைமுறையை பண்பட்டவராக்குவோம் என்றதை
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சை அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறவாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோ விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் என் கையை ஏந்த வேணும் அயல் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடுவைய காட்டில் உயரும் மதிப்பு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் ராம எல்லோரும் ஒற்றுமையா பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கு வர சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி விவசாயி விவசாயி இப்படித்தான் இருக்க வேண்டும் பொதுவன எந்த நாட்டில் படித்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் கும்பல கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நன்றி நன்றி நன்றி. விவசாயத்தை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது, வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து. வேளாண்மை விவசாயம் செய்யற விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கிறணும். வருங்காலங்களிலே தங்கத்தை விட விலை உயரும் நெல்லு. காரணம், தண்ணி இல்லாம போய்கிட்டே இருக்கு. தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் இல்லைன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்படி உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது யாருக்கிட்ட நெல் இருக்கு அரிசி இருக்குன்னு தேட வேண்டிய காலம் உருவாக போகிறது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, ஆகையினால அழகான இடம் வேள்விமலை சார். தாய்மார்கள்லாம் கருணையோ வடிவமானவர்கள். பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. ஒரு அம்மா, ஒரு தாய் ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம் ஒரு பிள்ளைய கருவில சுமக்கிறான். 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிடம் 9 வினாடி. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி நோக்கி வருது. அது தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு வெளியில வருது. அப்படி குழந்தை பிறந்தோடனே தாய் அடைகிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பிரசவம்னு பேரு. தாய் ஒரு பெண்ணு தன்னை தற்காத்து கொண்டு இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யறாங்க. மரணம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் அப்படிப்பட்ட பெண்ணு ஒரு குழந்தைய பெற்றோடனே நம்ம என்னத்தையாவது கண்டதை சாப்பிடக்கூடாது, பிள்ளைக்கு ஆகுமோ ஆகாதோன்னு வாயை கட்டி வைத்த கட்டி தாளாட்டி சீராட்டி பாராட்டி அப்படி அந்த குழந்தைய அப்படி வளர்த்து வந்தா ஒரு 5 வயசுல அப்படி நடந்து வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தம்பி யார் மையன்டா, எந்த ஊரு? நான் தான் காளீஸ்வரன் மையங்கிறேன். என்னமோ காளீஸ்வரன் சுமந்தது மாதிரி. சுமந்தது அந்த அம்மா, சுமந்தது பொம்பளை பிள்ளை. ஆனா பேரு பாருங்க, ஏன் தெரியுமா? பெண்கள் எப்போதுமே தியாகத்தின் அடையாளம். பெண்கள் எப்போதுமே தன்னை மறைத்துக் கொண்டு கணவனுடைய புகழுக்கு பாடுபடுபவர்கள்.
அதனால தான் திருமதி காளீஸ்வரன், திருமதி பிரபுராசு, திருமதி அருள், திருமதி தியாகராஜன். ஏன் திருமதி திருமதிங்கிறாங்க? புருஷன் பேரை சொன்னா மனைவி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா. அப்படிப்பட்ட தன்னுடைய பேரை கூட மறைத்து கொண்டு வாழ்ந்து தன் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் பெருமையை சேர்ப்பவள் பெண்ணு. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பெண்ணின் பெருந்தக்கை யாவல என்றார். அப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளை வீட்டுல கண்ணீர் வடிக்க கூடாது. பொம்பளை பிள்ளையும் பசுமாடு வீட்டுல அழுதா தருத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, வீட்டுல பொம்பளை பிள்ளையும் பசுமாடும் கண்ணீர் வடிக்க கூடாது. இந்த உலகத்திலே சிறந்த நீர் 2 நீர், ஒன்னு கண்ணீர், இன்னொன்னு உமிழ் நீர். கண்ணீர் 2 வகைப்படும். ஒன்னு அழுகை கண்ணீர், இந்த ஓரத்துல வரும், அது உப்பு கைக்கும். இன்னொன்னு ஆனந்த கண்ணீர், அது இந்த பக்கம் வரும், அது இனிக்கும். அதை விட சிறந்தது இந்த எச்சில் என்ற உமிழ் நீர். உடம்புல ஒரு புண்ணு வந்துட்டா எச்சில தொட்டு வச்சா 3 நாள் 4 நாள் ஆறி போயிடும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த உலகத்திலே சிறந்த நீர் 2 நீர், ஒன்னு உமிழ் நீர், இன்னொன்று கண்ணீர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய்மார்கள், பொம்பளை பிள்ளை யார் வீட்டிலேயே பிறக்கிறா, பிறந்த அப்பா அம்மா விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, சுற்றத்தாரை விட்டு, நீங்க கட்டின தாலி கைத்துக்காக உங்களோட ஐக்கியமாகி வந்தா நீங்க 24 மணி நேரம் குடிச்சு விட்டு அந்த பிள்ளைய படாத பாடுபடுத்துவீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியும். சகிச்சுக்கிட்டது எல்லாம் குடும்பம் பண்ணதுக்கு பாருங்க. எந்த பொம்பளை பிள்ளையாவது உங்களுக்கு ஏதாவது அதனால பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்ணின் பெருந்தக்கையாவது தாய்மை என்பது உயர்ந்ததுப்பா. உங்களுக்கு தெரியுமா? அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி சாமி கும்பிடணும்? பட்டினியா இருக்கணும், தூங்காம இருக்கணும், சிவநாம உச்சரிக்கணும், பஜனை பாடணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். அன்பே சிவம், அன்புதான் சிவம், சிவம் தான் அன்பு, வெவ்வேறு அல்ல. அன்பிற்கு உண்டா அடைக்கும் தாள் வள்ளுவர். அப்புறம் கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அன்பை அழகாக வெளிப்பாடு செய்யணும். தாய்க்கு 9 நாள் நவராத்திரி. நவராத்திரி அன்னைக்கு யாரும் பட்னியா இருக்க வேண்டாம். ஏன்னா தாய் பிள்ளைய பட்னி போட மாட்டான். அதனால பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, அப்பா மட்டும் கோவத்துல பிள்ளைய லேசா அடிச்சிடட்டும், அம்மா பதறிடுவா. எதுக்கு அடிக்கிறீங்க பிள்ளைய? அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிவிட்டா? என்ன உலகத்துல இல்லாத தப்ப என் பிள்ளை பண்ணிவிட்டா? நீங்க எல்லாம் செய்யாமலா இருந்தீங்க தப்பு. அப்பெல்லாம் நீங்க எல்லாம் யோக்கியமா கேட்காதெல்லாம் கேட்டுருவா. ஒன்னும் சொல்ல. ஏன்னா பிள்ளை மேல உள்ள பாசம். 7200 மணி நேரம் கருவில சுமந்தது இல்ல சின்ன விஷயமா? முந்தி தவங்கிடந்து 300 நாள் சிவந்து தொந்தி சரிய சுமந்து பெற்று அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து தாயார் தனக்கோ எரியத்தளல் மூட்டுவேன் என்று பட்டினத்தார் பாடுறாரு. தாய்க்கு விறகு வச்சு விறகு மேல விறகு அடிக்க அது மேல தாய் உடலை வச்சோன்னு பதறி போய் வந்தாராம். எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தா? ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, வட்டிலும் தொட்டிலும் மார்பேலும் தோல் மேலும் முட்டை சிறகலிட்டு காதலித்து வளர்த்த என் தாய்க்கா விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அப்படி செய்ய மாட்டேன்னு தாயை தூக்கி பச்சை வாழை மரத்தை வச்சு அது மேல தாயை வச்சு ஒரே ஒரு பாட்டு பாடினாரு தமிழ்ல. அழகான பாட்டு. முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்ன இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே அப்படின்னு ஒரு பாட்டு 4 வரி பாடி முடிச்சாரு. முடிக்கிறதுக்குள்ள தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. தானாக தீ வைத்து தாயோட உடல் நோகும்னு நினைச்ச ஒரு பிள்ளை இருக்குன்னா அது பட்டினத்தாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? தாயை எட்டி உதைக்கிறான். பெத்தமனம் வித்து 5 வயசுல புள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் அம்மா வெட்டி உதைச்சு விட்டேன். ஐயோ, அழகுல விழுந்துருச்சு உத. அழகுல விழுந்தா ஒரு பல்லு கீழே விழுந்து வச்சு கடவா பல்லு. பல்லு விழுந்து ரத்தம் ஊத்துது. அந்த அம்மா சிரிக்கிறா உட்கார்ந்துக்கிட்டு. சிரிக்குதா? பக்கத்து வீட்டு அம்மா வந்து கேட்டா, ஏண்டி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற? என்ன புள்ள? உதையிறேன், பல்லு விழுந்து வச்சு சிரிச்சுக்கிட்டு 2 போடாம 2 உதைக்காம. அவ சொன்னா, நான் எதுக்கு என் புள்ளைய அடிக்கணும்? நான் அழுகிறேன். ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? அழுகணும்னு என்ன அவசியம் இருக்கு? சிரிக்கிறேன். ஏன்? 5 வயசுல என் பிள்ளைக்கு எவ்வளவு வீரத்தை பத்தியா? ஒரே உதையில பல்லு விழுந்து வச்சுன்னா நான் கொடுத்த தாய்ப்பால் என் புள்ள தெம்பா இருக்கானடி, இதை விட எனக்கு என்னடி வேணும்னு பெருமையா சொன்னான். அப்புறம் 5 வயசு பயலுக்கு 10 ஆச்சு, 10 15 ஆச்சு, 20 25 வயசு. கண்ட இடத்துக்கும் போறேன், கண்டதையும் குடிக்கிறேன், கண்ட இடத்துலயும் சாப்பிடுறேன். இப்ப என்ன ஒருவோ தெரியல, ஒரு கோவத்துல அவங்க அம்மா வெட்டி உதைச்சு விட்டேன். பல்லு விழுகல, உட்கார்ந்து அழுகுறா. பக்கத்து வீட்டு அம்மா கேட்டா, என்னடி பல்லு விழுந்த அன்னைக்கு சிரிச்சா இன்னைக்கு அழுகுற, பல்லுதான் விழுகலேன்னு. இல்ல, பல்லு விழுந்த அன்னைக்கு நான் சிரிச்சேன் சரிதான், இன்னைக்கு ஏன் அழுகுறேன் தெரியுமா? 5 வயசுல என் பிள்ளைக்கு ஒரே உதையில பல்லு விழுகிற அளவுக்கு தெம்பு இருந்துச்சு. இத்தனை வயசு ஆகி போச்சு, 25 வயசுல உதஞ்சி என் பல்லு கூட அசையலையே, என் புள்ள சத்து கெட்டு போனானே, நான் கொடுத்த தாய்ப்பால் வீணா போச்சடின்னா. வீரனை சாப்பிட்டு வீரம் இழந்துட்டேன். அப்ப எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. அதான் தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். எப்பவும் பாருங்க, அந்த காலத்துல ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால, இப்பவும் சில ஊர்கள் நடக்குது, நான் கண்கூட பாத்திருக்கேன். வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம். எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடணும்? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகம் நம்ம கிட்ட இருக்கு. ஐதீகம் அப்படியே தான் இருக்கு, கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுனா போதும், சாயந்தரமா லேசா சண்டை வந்துடட்டும், காலையில எந்திரிச்சு அந்த அம்மா போடுவா, அவ நமக்கு என்ன போகுது போயிடும். இந்த அம்மா எந்திரிச்சு போடுவாங்க, அவங்களுக்கு என்ன நம்ம என்ன.
ஆளுக்கு ஒரு பக்கம் போனா வாசல் வெறும் வாசலா போய் அப்படி போக கூடாது. பழைய சோறு சாப்பிடும் போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். எறும்பு செத்து கிடக்கிறதை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலேயே தாய்மார்களே, எறும்புகளுக்கு கண்கள் இல்லை. கண் இல்லாத சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுத்தால் அது நம்ம வம்சத்தை காப்பாற்றும், கண்ணு நமக்கு நல்லா தெரியுங்கிறது ஐதீகம் இருக்கு. அதனாலதான் அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தோம். பச்சரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுத்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, கிழிச்ச ஓட்டம் எறும்பு தாண்டாது. சோத்து பானை இறக்கி வச்சு ஒரு வட்டம், குழம்பு சட்டி இறக்கி வச்சு ஒரு வட்டம், எந்த பொருளா இருந்தாலும் அதை சுத்தி கோடு போடுறோம். ஆமா, லட்சுமணன் சீதாதேவிக்கு போட்ட கோடு மாதிரி. கடைசியா என்ன ஆகுது, எறும்புக்கு தெரிஞ்சிருச்சு இதை தாண்டினா செத்துருவோம்னு எறும்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கும் பகுத்தறிவு இருக்கும் போல இருக்கு. ஆனா மனுஷன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன். ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, தாய்மார்கள் நிறையவே இருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் கைகூப்பி ரொம்ப வணக்கத்தோடு கேட்டுக்கிறேன். வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா, குளத்துக்கு போனா, வயலுக்கு போனா, குளிக்க போனா, ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு நீங்க புறப்படும் போது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை, அந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை கையில எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணுக்கு எறும்பு புத்து தெரிஞ்சா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும், உங்க தலைமுறையே காப்பாற்றும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அதனால என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். நீங்க வீட்டுல பிள்ளை எல்லாம் எழுப்புறது ரொம்ப அற்புதமா எழுப்புவா. அந்த நேர்மறை சிந்தனையோட, எதிர்மறை சிந்தனை இல்லாமல். எப்படி என் கண்ணு, என் ராஜா, என் தங்கா, என் வைர மாமுல, வைடூரிய மாமுல, செல்லக்குட்டி எந்திரிங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடம் போகணும், பல்ல வளர்க்குங்க, குளிங்க, சாப்பிடுங்க. நீங்க போகலைன்னா பள்ளிக்கூடமாவே இருக்காதான். நீங்க தான் பள்ளிக்கூடத்துல சிறந்த மாணவன்னு பேசிக்கிறாங்க. நீங்க பாருங்க, நாளைக்கு நல்லா படிச்சு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரா வரலாம், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரா வரலாம், இல்ல பெரிய காவல்துறை கண்காணிப்பாளரா வரலாம், இல்ல பெரிய பெரிய அதிகாரியா வரலாம். இன்னும் சொல்ல போனா உங்க முக அழகுக்கு நீங்க பெரிய நடிகரா கூட வரலாம். நடிகரா வந்தீங்கன்னா நாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நடிகரா வந்தா நாட்டை கொடுத்துருவாங்க. தப்பா சொல்லிவிட்டேனா? இல்ல நீங்க எதை தப்பா நினைக்கிறீன்னு நினைக்கிறேன். இப்படி தயா நீ வம்புல மாட்டி விடுறக்கே நீங்க குறிக்கோள. நான் யதார்த்தமா போற போக்கில் சொல்லிட்டு போறேன். நீங்க பாருங்க, நடிகரா இருந்தா மதிக்குது இந்த நாடு, வேற என்ன விரும்புது இல்ல. அதுக்கு சொல்ல வந்த எம்ஜிஆர் இருந்தாருல்ல, எம்ஜிஆர் நடிகரா வந்துதானே நாட்டை ஆண்டாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வாட்டில வேற என்னத்தையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளு. நீ பம்பு இருக்கிறதுலே குறியா இருக்காங்க இவங்க. அதனால இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை எழுப்புனா அது நல்லா இருக்கும். போற இடத்துக்கு கூட்டி போங்க. ஆமா, உங்களை நாளைக்கு நாளை பொறுத்து நீங்க வர்றீங்க சென்னைக்கு, உங்களுக்கு ஒரு முடிவு வச்சுடா. அப்ப அதை விட்டுட்டு பிள்ளைகளை எப்படி எழுப்புறது தெரியுமா? இப்ப வீடுகள்ல ஒரு தடவை எழுப்புறது, 2 தடவை எழுப்புறது. எந்திரிக்கலன்னா எருமை எந்திரிக்கிறாரு. ஆமா, சனியா அப்ப மாதிரியே தூங்குறேன். மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற பேச்சு. வேற யாருக்கு சொல்ல முடியும்? அப்பா அம்மா வித்துட்டலாம், அம்மா அப்பா வித்துட்டலாம், அவ்வளவுதான். அது மாதிரி இல்லாமல் நேர்மறை சிந்தனையை விதைப்போம், நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக்கும். நீங்கள் உதாரணம் சொல்றேன். சில ஊர்களில் பிள்ளைய நம்ம போனோன்னா பாடா படுத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? அசிங்கமா வர பேசுவாங்க. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா, கெட்ட வார்த்தையா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது கெட்ட வார்த்தைன்னு. ஆனாலும் ஏன் பேசுறாங்க? அவங்க காதுல கேட்ட வார்த்தை. சுத்தி இருக்கிற நம்ம என்ன பேசுறோமோ அது பிஞ்சு மனசுல பதிஞ்சிருது. தயவு செய்து நல்லதை சொல்லிக் கொடுப்போம், நல்லதை விதைப்போம். நாமெல்லாம் நாளைய சமுதாயத்தை நலம் பெற செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 வைங்க. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாத நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். குமரியும் இணைந்திடவே எங்கோ இன்பம் விளைந்திடவே, இமயம் குமரியும் நிறைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே, சமயம் யாவதழைத்திடவே, சமயமும் யாவதழைத்திடவே, சத்தியம் நெறியில் நிலைத்திடவே, தீய நெறியில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்.
வரணும் கலந்திடவே அழகில் வையக மலர்ந்திடவே நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே நேர்மை என்றும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதனை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்நிலை நிலை வேண்டும். நன்றி 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 நன்றி. கை தட்டினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலை மெனக்கெட்டு தட்டிக்கிட்டு இருக்க கூடாது. இங்க கோயில் எல்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சாலே எதுக்கு காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சிக்குன்னு தனியா நடக்கிறீங்கல்ல. அது அந்த கோயிலுக்குள்ள போய் 4 சுத்தி வந்தா உடலுக்கு உடற்பயிற்சி. 5 வேலி நிலம் திருவாரூர்ல இருக்கிற தியாகேச பெருமான் கோவில். குளம் 5 வேலி, கோயில் 5 வேலி நிலம். கோயில பறந்து விரிந்து குளத்தையும் அவ்வளவு பெருசா கட்டி வச்சது எதுக்கு? கோயில சாமியை சுத்தினது மாதிரி ஆகும், உடலுக்கு ஆரோக்கியம் இருக்க முடியாதுன்னு சொல்லி வச்சா. யாரு கேட்கறீங்க? கோயிலுக்கு போய் யாரு ஒழுங்கா சாமி கும்பிடுறோம்? கோயில்ல போய் கண்ணை மூடி கையெடுத்து கும்பிடும் போதுதான் யாரும் ஒரு செருப்பை கழட்டி போட்டேன் எவனும் எடுத்துட்டு போயிட்டாங்களா கிடக்கன்னு தெரியுது. நேற்று தான் புதுசா வாங்கினேன். இங்க நாடக கொட்டாய்க்கு வந்துட்டு தான் எங்க ஆத்தா நினைக்கும் சோத்துல தண்ணி ஊத்துனா ஊத்தலையா, பூட்டி பிடிச்சி சாவியை எங்கன்னு வச்சேன்னு தெரியல. காலையில போய் வீடு திறக்க முடியுதோ என்னமோ இப்படி காட்டை கட்டினா என்னன்னு தெரியல. அரை நிமிடம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்காதியான்னு. சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு 2 பிள்ளைங்க ஒரு 5-6 வயசு இருக்கும் நடந்து வந்தாங்க. அந்த பயலுக 2 பேரும் ஒரு மாந்தோப்புக்குள்ள வந்து வரணும். மாந்தோப்புக்குள்ள 2 மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு, நிறைய கிடக்கு. ஆனால் அவன் முத்தும் பார்த்துட்டு 2 மாங்காய் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு புள்ள போயிட்டான், எடுத்துட்டான். ஆமா, எடுத்து வீட்டுல கொண்டு போய் அவங்க அம்மாட்ட எடுத்து வைக்கிறேன். அம்மா வர்ற வழியில ஒரு மாந்தோப்புக்குள்ள வந்தேன், மாங்காய் நிறைய கிடந்துச்சு, 2 மாங்காய் தெரியாம எடுத்துட்டு வந்தேன்னு எடுத்து கொடுத்தேன். என்ன சொல்லுவா குறிப்பா போச்சுல எங்க வீட்டுல எல்லாம் ஏன்டா 2 எடுத்துட்டு வந்தா நிறைய எடுத்துட்டு வாடான்னு பாரு. எப்படி இருக்கு பாரு, பொழைக்க தெரியாத உள்ள. இன்னும் 2 சேர்த்து எடுத்திருந்தா அம்மா சின்னம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், நம்ம 2 ஊருகா போட்டிருக்கலாம். இப்படி இருந்திருக்கிறிய உங்க அப்ப மாதிரியே ஒண்ணுக்கும் உதவாம அதேதான் மேற்கொண்டு அப்படின்னு திட்டுற காலம் இருந்துச்சு. ஆனா அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா, பிள்ளைய போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா தோப்புக்கு. தோப்புக்காரில் அங்க காவக்காரர் இருந்தாரு. அவர் பாக்குறாரு, என்ன இந்த அம்மா அந்த பயலை போட்டு இப்படி அடிக்கிறாளே ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. ஏமா இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறேன், என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, வரும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது என் மகன் உங்க தோப்புல மாங்காய் கீழே கிடந்திருக்கு, 2 மாங்காய் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், அது தப்புத்தேன், என் பிள்ளைய நான் கண்டிச்சிட்டேன், அதனால நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு கொடுத்தான். அவர் சொன்னாரு, அட ஏம்மா இது ஒரு பெரிய விஷயமா, கீழே விழுந்து கிடந்த மாங்காய் 2 நாள் ஆனா அழுகி போயிடும். சரி அப்படி கட்டு போறத பிள்ளை சாப்பிட்டு போறானே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், எடுத்துட்டு போறான்னு தானே நான் விட்டுட்டு இருந்தேன், இதுக்கு போய் இவ்வளவு தூரம் அந்த பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வாரியேன்னு அவர் சொல்ல இந்த அம்மா பத்திரகாளியா மாறிட்டான். 2 மாங்காய் என் பிள்ளை எடுத்தது உனக்கு ஒரு சாதாரணமா போச்சா? 2 மாங்காய் திருடினவன் நாளைக்கு 20 மாங்காய் திருடுவேன், 20 மாங்காய் திருடினவன் நாளைக்கு 200 மாங்காய் திருடுவேன். இந்த உலகத்துல இந்த நாட்டுல என் பிள்ளை பெரிய திருடங்கிற பேரோட வாழணுமா? அப்படி பிள்ளைய பெத்ததுக்கு நான் பெத்த வயிற்றுல பிரண்டைய வச்சு கட்டுவேன். போயா உன் மாங்காயும் சரி நீயும் சரி தூக்கி வீசிட்டான். தவறு செய்யற பிள்ளைய அப்பவே தண்டிக்கணும்ல. ஆமா, அப்படி தண்டிக்கப்பட்ட பிள்ளை யார் தெரியுமா? யாரு? அப்படி தண்டிச்ச தாய் யார் தெரியுமா? இப்ப இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல, இந்தியாவே அப்படித்தான் இருக்கு, இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல கோடி கோடியா பணம் இருந்தா சகாயமா எதை வேணாலும் வாங்கலாம். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், தங்க நகை வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், பிளாட்டினம் வாங்கலாம். சகாயமா கோடி கோடியா பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். இப்ப இருக்க சூழலுக்கு ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ கூட வாங்கலாம், எம்பிஏ கூட வாங்கலாம், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் கோடி கொடுத்தா வந்துடுறானே, போயிடுறாங்க எங்க வேணாலும். போட்டு போட்ட நம்ம தெருவில் நிக்க வேண்டியதான். அது ரோசை நமக்கு எங்க இருக்கு, அதை விடுங்க. அது மாதிரி எத்தனை கோடி கொடுத்தும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த முன்னாள் ஆட்சியாளர் ஐயா சகாயத்தை விலைக்கு வாங்க முடியலை எவனாலையும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை தட்டி திருத்தியவள் தான் அவங்க அம்மா. அப்படி பெக்கணும், பெத்தாலும் பிள்ளை பெத்திருக்கேன் பாரு, பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு சொல்லணும் யார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீட்டு பிள்ளைன்னு பேர் வாங்கணும். இன்னாருக்கு புள்ள வளர்ந்துருக்குவாரு, அப்படி வாங்கக்கூடாது. தயவு செய்து என் அன்பிற்கினிய தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளை வளர்க்கிற பங்கு உங்களுக்கு இருக்கு. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொன்னது போல தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பதை உணருங்கள். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது என்ற காரணத்தினாலே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது
உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மிதிக்கும் மரியாதார் தலைவாசல் மீதியானே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், இரண்டில் ஒன்று சிறியதென்றால் என்ன வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும், உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது திருமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல, நான் நிலவை போல சேர்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதாயில் வாழ்வில் நிம்மதி ஏது? கடவுள் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி நன்றி. அப்படி கைதட்டுனா மாரடைப்பு நோய் வராதான். அமெரிக்கா நாசா விஞ்ஞானம் சொல்லுது. அடுத்து இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு சொல்லுது, பொம்பளை ஆளுகள்லாம் கைதட்டினா முடி நீளமா வளருமா. இது அத கை தட்டுங்க. என்ன சிரிக்கிறாங்க? என்ன நம்பல பாருங்க. எங்கே சொன்னாங்க? அமெரிக்காவுல சொல்றான்னு சொல்றேன். அமெரிக்காவுல சொல்லிருக்காங்க. அத கை தட்டுங்க. முடி வளரும்னா நம்பல. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி சொல்லி ஏமாத்தினாங்க. அவங்கள பூரா நீங்க நம்புறீங்க. நான் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா நம்ம மனசு மறுக்குது. அமெரிக்காவுல சொல்லிருக்காங்க கை தட்டுங்க. அதை விடுங்க, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி அம்மிகளை உடைக்கும். நீங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது கிச்சு கிச்சு மூட்டுவாங்க. தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடை, கடைஞ்சி சோறாக்கு குழம்பு போய் அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தங்கச்சி கொடு, அக்காவுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து வீட்டு அத்தையை கொடு, தாத்தாவுக்கு கொடு, பாட்டி கொடு, கொடுக்க சொல்லி வளர்த்தோம். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். ஏன்னா பசுமரத்தை ஆணி போல குழந்தைகளுடைய மனசு வெற்று காகிதம். அது பதிய வச்சிட்டோம்னா அதுதான் கடைசி வரை இருக்குமா. அதனால சொல்லி வளர்த்தோம். அதனாலதான் பள்ளிக்கூடத்துல கூட மதிய சாப்பாடு சாப்பிடும் போது வள்ளுவர் பாடிய திருக்குறளை சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். நமக்கு பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சாப்பிட்ட தமிழ் சமூகமே ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அந்த திருக்குறள் சொல்றது இல்லை? ஏன் இல்ல? ஏன் எடுத்தாங்க? ஏன் எடுக்க விட்டுட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை வாத்தியா? எடுத்தவங்களும் சொல்லல, எடுக்க விட்டுட்டு வேடிக்கை வாத்தியா. இன்னைக்கு மாணவர்களுக்கு மனித வாத்தியாருக்கு இந்த ஒற்றுமை விடுதலை எப்படி போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு இலக்கியங்கள் பாடி பள்ளிக்கூடத்துல படித்தது போக இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குத்தாட்டம் போடுறாங்க. நமக்கு தேவையில்லாத பெரிய எடுத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். என்னத்துக்குப்பா? நமக்கு வந்த மாதிரி 2 பாட்டு எத்தனை பேர் நினைக்கிறாங்க. என்ன உலகத்துல இல்லாத அக்கறை இவருக்கு வந்துருச்சு. வந்தாருன்னா 2 பாட்டை பாடிட்டு போவாரா? என்ன ஒரு நாட்டை திருத்த வந்துட்டாரு. நாங்கெல்லாம் யார் சொல்லியும் கேட்காத ஆளு நினைக்கிறாங்களா இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். நான் நினைக்கிறேன் இந்த சமூகம் நல்லா இருக்கணுமே நான் அக்கறைப்படுறேன். இன்னைக்கு யாருக்கிட்டாவது போய் சொல்லி பாருங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க? யாரு பண்ணல? ஏன்டா இப்படி குடிச்சு தொலைகிறீங்க? யாரு குடிக்கல? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயமாடா? நீங்க என்ன யோக்கியமானு கேக்குறேன். கல்லுல போய் நம்மளே இடிச்சுக்கிட்டு கல்லு இடிச்சு பிடிச்சுன்னு கல்லை குறை சொல்றோம். முள்ளு மேல காலை வச்சுக்கிட்டு முள்ளு நம்மள வந்து குத்தி பிடிச்சுன்னு முள்ள குறை சொல்றோம். காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற கருவியை காதுல பொறுத்திக்கிட்டு என்ன காதுல மிஷினு செவிடா அவன் செவிடா
அவன் தான் செவிடு. அப்ப மிஷினை குறை சொல்லப்படாது இல்ல? குறை சொல்ல. அப்ப எப்படி எல்லாம் மாறி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, ஏன் இந்த மாற்றம் எதனால் வந்தது என்று பாருங்கள். நாளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு போறோம். இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண பொண்ணு உள்ள, அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா சொந்த வந்தான் தாய உள்ள மாமன் மச்சான் போய்தான் பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளைய கூட்டி கொண்டா பொண்ணை பார்த்தா பொண்ணு பிடிச்சிருக்குன்னா ஆமா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பொண்ணு ஆமா, அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அது கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ண காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா, பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னால பேசுறாங்க. பேசும்போது அந்த பிள்ளை சொல்லுது, என்னை கல்யாணம் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, கல்யாணம் பண்ண மறுநாளே உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கப்படாது. ஆமா, தனி கொடுத்தனம் தான் போகணும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னு கேட்கக்கூடாது. ஏன் அலைபேசியை நீ பார்க்கப்படாது, உன் அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். வீட்டுல என்ன வேலை இருக்கோ அப்படி வேலையை நீ பார்த்து வைக்கணும், துணிமணி துவைச்சு வைக்கணும், வீட்டை தொடச்சு வைக்கணும். நான் எப்ப வேணாலும் வருவேன். எப்படி பயிற்சி வச்சுல நான் பொய் சொல்லல. நீயா நானா நிகழ்ச்சியில கோபிநாத்தன்ட்ட விஜய் தொலைக்காட்சியில பாருங்க என்னென்ன வேடிக்கை நடக்குதுன்னு. இந்த நாட்டுல ரொம்ப பண்பாடோடு இருந்த தமிழ் சமூகம். வயசான காலத்துல தாத்தா பாட்டி இருந்தா தொட்டில பிள்ளை கிடந்தா புள்ள அழுதோன்னு கிளவி சொல்லிடுவா, புள்ள அழுகிறான் பசிக்குது உலருக்கு பாலை கொடு, புள்ள அழுகிறான் ஏதோ எறும்பு கடிச்சது உலருக்கு நிறுத்து பாரு, புள்ள அழுகிறான் வயிற்ற வலிக்குது உலருக்கு வெளியே இருக்க வை. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கெல்லாம் புள்ள அழுதுச்சுன்னா அலைபேசிங்கிற செல்போனை கொடுத்துட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறோம். நேற்று செய்தி தெரியுமா, மதுரையில ஒருத்தன் திருட போயிருக்கிறேன். சரி, மதுரையில வீடு வீடா திருட போறான். ஒரு வீடு திறந்தே இருந்திருக்கு. திறந்த வீட்டுக்குள்ள போலாம்ல, போலாம். உள்ள போயிருக்கிறேன். ஒரு அம்மா சோபாவில உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சி பெட்டியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். சரி, ஆகா இந்த அம்மா முழிச்சிருக்கிறாளே, நம்மளை பார்த்தா கத்திருவாளேன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் தயங்கி நின்று இருக்கிறேன். ஆனா அவ அந்த வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காள். திரும்பல அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். அந்த அம்மா நம்மளை கவனிக்கலையா இல்ல கவனிச்சுட்டாளா எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, ஏதுக்கும் குறுக்க போகும்னு அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு அந்த அம்மாவுக்கு இடையில போனேன். அந்த அம்மா படக்கும் டேய் நல்லது. உடனே அந்த அம்மா சொல்றா, டேய் யாரா அவன் குறுக்க வருது, ஓட போறியா இல்லன்னு. பரவாயில்ல, அந்த அம்மா நம்மளை கவனிக்கல, நாடகம் பாக்குறதுல குறிக்கோளா இருக்கிறான். சரி, எதுக்கு இன்னொரு தடவை போகணும்னு திரும்பி அதுலயே போனேன். போயிருக்கா அப்பவும் சத்தம் போடுறா, டேய் இப்பதானே சொன்னேன் குறுக்க போக, எதுக்குடா அப்ப குறுக்க போறாங்க, போடா ஓரமான்னா. ரொம்ப நன்றிமா, நீ அப்படியே இரு நான் போறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் என்னென்ன நகை இருந்துச்சோ பாத்திரம் பட்டம் இருந்துச்சு எல்லாத்தையும் மூட்டை கட்டி அள்ளிக்கிட்டு அப்படியே அடுப்படிக்கு போனேன். அந்த அம்மா மாவு அரைச்சி வச்சிருந்துருக்கு, தோசை 4 தோசையை ஊத்தி சாப்பிட்டு பாவம் அந்த அம்மா படம் பார்த்துட்டு சாப்பிட தடுமாறும் அப்படின்னு ரொம்ப இறக்கத்தோட 4 தோசையை சுட்டு வச்சுட்டு அது போயிட்டேன். நல்ல மனசு, தோசை சுட்டு வச்சிருக்கான் பாரு. இப்ப என்ன நினைச்சு பாருங்க, அலைபேசியில முழுகிட்டோம்னா பின்னால என்ன நடக்குன்னு யாரும் திரும்புறது இல்ல. ஆமா, பஸ்ல பாத்திருக்கீங்களா, பேருந்துல அத்தனை பேர் இப்படியே தான் இருக்கிறோம். விமானத்துல ஏறிட்டா பாருங்க அங்கேயும் இப்படித்தான் இருக்கிறோம். தொடர் வண்டியில போகும்போதும் பாருங்க இப்படித்தான் இருக்கிறோம். என்ன நடக்குது ஏது நடக்குது, வீட்டுக்குள்ள 4 பேர் அப்பா அம்மா 2 பிள்ளைன்னா பசிக்குது சோறு போடுறியா அம்மான்னு செய்தி தான் அனுப்புறேன், குறுஞ்செய்தி. அந்த அம்மா ஆக்கி வச்சிருக்கேன் அடுப்பெல்லாம் போட்டு தின்னுட்டு போய் அடங்குதா அவ மேற்கொண்டு. எப்படி இருக்கு பத்தியா பண்பாடு, எவ்வளவு உறவோடு, எப்படி வளர்ந்த சமூகம், உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆனது என்று உணர வேண்டும். உடல்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையா மாறுது. 10 நாளா விடுவனாங்குது இந்த இருமல், பாடா படுத்து. 5 நாள் காய்ச்சல் அடிச்சிச்சு, இந்த வேர்வை தடுமம் பிடிச்சிக்கிட்டு நீ போட்டு பாடா படுத்துது. அதோட போயிட்டே தான் இருக்கேன், ஓய்வுங்கிறது இல்லை. சரி பார்ப்போம், எல்லாத்தையும் 4 அடைவில் சரி செய்து கொள்வோம். அப்படி தாலி கட்டும் போது தங்கத்துல தாலியை செஞ்சு மஞ்சள்ல நூல்ல கோர்த்து மஞ்சள் கயிற்றுல தாலி கட்டணும். அப்படித்தான் தாலி கட்டணும். ஆமா, அப்புறம் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளை குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிப்பா. மஞ்சள் முகத்துல பூசி தாலி கயிற்றுல பூசி உடம்புல பூசி குளிச்சுட்டு இரவு தூங்கும் போது கணவன் மனைவியும் அந்த மஞ்சள் வாசனையை நுகர்ந்தார்கள். அதனால எந்த நோயும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அப்ப மஞ்சள் குளிக்கும் போது எப்படி குளிச்சாங்க, மஞ்சள் பூசி குளிச்சாங்க. கடையில போய் அந்த மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கல, மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து கல்லுல உரசி குளிச்சோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே மஞ்சள் உரசி குளிச்சது. அந்த உரசும் போது அதுல கமகமன்னு ஒரு வாசனை வரும், மஞ்சள் மணக்கும். அந்த மனம் தான் மஞ்சள்ல இருந்த வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருள் தான் ஆங்கிலத்துல குறுக்குமின். படிச்ச பிள்ளைங்க கவனமா கேளுங்க, நாகரிகம்னு எத்தனைய தொலைச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த மஞ்சள்ல வேதிப்பொருள் என்ற குறுக்குமின் என்பது இருந்துச்சு. அதனால பெண்களுக்கும் அல்ல குடும்பத்துக்கே நோய் வராம தடுத்திருந்தது அந்த மஞ்சள். இப்ப என்னாச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. மார்பக புற்றுநோயினால மார்பகத்தை வெட்டியாச்சு. தெரியுமா உங்களுக்கு? நிசந்தானே, எவ்வளவு பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த மார்பக புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா, மஞ்சளா இல்ல. மஞ்சள் அதிகமா விளைகிற மாவட்டம் ஈரோடு. ஈரோட்டில் தான், நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் தான் மஞ்சள் அதிகமா விளையுது. அப்படி மஞ்சள் விளைகிற மாவட்டமான ஈரோட்டில் தான் தமிழ்நாடு ஆய்வின்படி ஈரோடு மாவட்டம் புற்றுநோய்க்கு முதலிடம். எவ்வளவு பெரிய கொடுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. சாதாரணமா நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன், புரிஞ்சுக்கங்க தயவு செய்து.
நாளைய தலைமுறையை நோய் இல்லாமல் வாழ வைக்கணும்னா நம்ம இப்பவே நம்ம மனசுக்குள்ள ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மஞ்சள்ல இருந்த வேதிப்பொருளான குர்குமின் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணுமா வேண்டாமா? மஞ்சளை அரைச்சு பொடி பண்ணுகிறார்கள் திருப்பூர் ஆலையில மஞ்சளை அரைக்கும் போதே அதுக்குள்ள இருக்கிற வேதிப்பொருளான குர்குமினை ஒதுக்கி எடுக்கிறேன். அந்த குர்குமினை ஒதுக்கி எடுத்து குர்குமின் 2 மில்லியை பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. குர்குமின் என்ற வேதிப்பொருள் நீங்கியதுக்கு அப்புறம் மஞ்சள் இல்ல, வெறும் பவுடர் பொடி. அதைத்தான் அரைச்சி இங்க கடை வழியா நம்ம நாட்டுல தமிழ்நாடு முழுவதும் விற்குது. அந்த மஞ்சள் பொடியில அந்த வேதிப்பொருள் இல்லாதது நீங்க பூசி குளிச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, நமக்கு நோயை தீர்க்காது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணருங்கள். தயவு செய்து மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்து உரசி குளிங்க. இனிமே புற்றுநோய் இல்லாமல் நம்ம வாழணும், பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற நினைச்சு பாருங்க. உப்பு கூட உப்பா இல்ல, உப்புல நைஸ் உப்பு சால்ட்டு அப்படின்னு நாகரிகம் நினைக்கிறீங்க. அதுலதான் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்திருக்கு. அந்த நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கு மூல காரணம். அந்த உப்பு நல்லா இல்ல, மஞ்சள் நல்லா இல்ல. அதை விட அந்த சோப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், ஹமாம்னு. ஹமாம் சோப்பா? அது ஹமாம்னு போட்டிருக்கேன், சோப்புன்னு போட்டிருக்கான. அதுல சோப்புன்னு எழுதியே இருக்காது, ஆனா சோப்புன்னு விற்கிறேன். சோப்பே இல்லாத ஒன்றை இந்த நாட்டில் விற்க அனுமதி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை யார் சொல்லுவா? காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் கமிஷன். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள். நாடகம் நாடு கூட்டல் அகம். அகம்னா உள்ளே, நாட்டுக்குள்ள என்ன நடக்குதோ தப்பு இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வெளியில சொல்ல வேண்டிய கடமை கலைஞர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வெகுஜன கலைஞன் கையில் எடுத்திருக்கிறோம். சொல்றோம், புரிஞ்சுக்கங்க. நாளைய தலைமுறையை நல்லபடியாக வாழ வைக்க நோய் இல்லாத சமூகமா என்ன ஆத்தாமார்களே புரிஞ்சுங்க. 3 வயசு பிள்ளைக்கு நாக்குல புற்றுநோய். 3 வயசு பிள்ளை என்ன தப்பு பண்ணிருக்கு யோசிச்சு பாருங்க. 3 வயசு பிள்ளைக்கு நாக்குல புற்றுநோய் என்னன்னு மருத்துவ சோதனை செஞ்சு பார்த்தா அந்த குழந்தை குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்னா அப்ப அந்த தாய் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு அதை போய் பரிசோதனை பண்ணா அந்த தாயோட உடம்புல நஞ்சு கலந்துருக்கு. தாயோட நஞ்சு கலந்துருக்கு உடம்புல. எப்படி வேணும்னு ஒரு அம்மா நஞ்சை சாப்பிடுவாளா? இல்ல. ஆனா நஞ்சு கலந்துருக்கு. எப்படின்னா நம்ம வயலுக்கு அடி உரம், மேல் உரம், ரசாயன உரங்களை அள்ளி கொட்டுறோம், களைக்கொல்லிய போடுறோம், சூப்பர் என்னென்னமோ கன்றாவி வேகமா விளைய வைக்கணும்னு அள்ளி போடுறோம். அந்த நச்சு வேகமாக பயிர் வழியாக போய் நெல்லுல சாருது, நெல்லுல இருந்து அரிசிக்கு போகுது. அந்த அரிசியை சமைச்சு சாப்பிடுற போது பெரிய உயிர்களான நம்மள ஒண்ணும் பண்ணல, சின்ன உயிர்களான குழந்தைக்கு தாய்ப்பால் வழியா புற்றுநோயை உண்டாக்கிருச்சு என்பது எவ்வளவு பெரிய தவிர்க்க முடியாத விஷயம் என்பதை பாருங்கள். இதை தவிர்க்கணும்னா நாமெல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். தண்ணி இல்லாம வாழ முடியாது. குடிக்க தண்ணி இல்ல, ஆனா கும்மாளம் போட நாட்டுல தண்ணி இருக்கு. காவிரி வெள்ளம் வருஷம் போய் கடல்ல கலக்குது, அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல. நேத்து கர்நாடகாரன் போராடுறேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம், கொடுத்தீங்கன்னா கர்நாடகா அழிப்போம்னு கர்நாடகாரன் போராடுறேன். ஆனா கர்நாடகத்திலையும் தண்ணீர் கொண்டாடுறோம்னு யாராவது தமிழ்நாட்டுல ஒரு உணர்வு இருக்கா? நீங்க எல்லாம் பேசாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? யாரு கொண்டாடுவா? கர்நாடகா போறோம்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு போகாம இருக்கிறாரு. ஏன்? அங்க இருக்க எச்சரிக்கை, நீங்க வராத வந்தீங்கன்னா நீ திரும்ப முடியாது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதை பத்தியும் கவலை இல்ல. என் விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்சி ஒரு 10 மூடை 5 மூடை கொண்டு போய் அரசாங்கத்துல அரசு நெல் கொள்முதல். இங்க இருந்து தஞ்சாவூர் போறீங்கல்ல, தஞ்சாவூருக்கு முன்னால நெல் மூடை வாங்கி அடுக்கி வச்ச குடோன் இருக்குல்ல, அதை பார்த்திருக்கிறீங்களா? மழை பெஞ்சு எத்தனை மூடை முளைச்சு கீழே கொட்டி கிடக்கு. சாப்பிடுற நெல்லு மூடையை பாதுகாக்க துப்பு இல்ல. நாட்டுல தலைவரி உலமா நிக்குது இலவசம். கொடுமை. எதுக்கு ஆசைப்பட்ட நம்ம? எப்படி பண்பட்டவர்களாக ஆக்க போறோம்? எப்படி நம்மளோட பிள்ளைகளை வாழ வைக்க போறோம்? காவிரி மேலாண்மை வாரி அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல. வருஷம் பூரா எழுதுறாங்க, தீர்மானம் மட்டும் இங்க எழுதுறாங்க. எவன் வந்தாலும் எழுதுறான். அப்ப அதுக்கு முடிவு தெரியணும்ல. அவன் உறுதியா இருக்கிறானே, கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கிறான். நேரம் தண்ணி வந்திருக்கணும், குருவை சாகுபடி ஆகியிருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆத்துல தண்ணி வரக்கல. அடுத்த வந்துருச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு ஆடி 18 பெருக்கு. ஆடி பெருக்குன்னா காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடணும், விவசாயங்கள் பெருகணும். ஆனா குடுக்க மறுக்குது ஒரே நாட்டுக்குள்ள ஒரே கொள்கையில. ஆனா இங்க இருக்கவன் பூரா அவனுக்கு ஆதரவு பண்றேன். என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க. தயவு செய்து என் உணர்வாளர்களே, தமிழ் பற்றாளர்களே, இந்த மண்ணு மீது மக்கள் மீது மொழி மீது உங்களுக்கு உணர்வு இருந்தால் சரி செய்யுங்க. சாயந்தரம் நேத்து எனக்கு நாடகம், நம்ம சூரியன் ஊரு ராஜாக்கூர் நடிகர் சூரிய இருக்கிறாருல, அவங்க ஊர். நான் போய் மாட்டுத்தாவணிக்கு போகாம மீனாட்சி மருத்துவமனை இறங்குறேன். அங்க ஒரு ஆட்டோவில் ஏறி போய் அந்த
பாண்டி கோயில் சங்கத்துக்கு போகணும். ஏறிட்டேன். அவர் ஒரு பாட்டு போடுறாரு. ஆட்டோ ஓட்டுறவர், தானி எங்கேயோ ஓட்டுறவர். என்ன பாட்டு போட்டாரு? ஐயா பாலசுப்ரமணிய ஐயா பாடிய மண்ணில் மண்ணில் இந்த காதல் அன்றி அப்படிங்கிற பாட்டை பாடுறாரு. மூச்சு விடாம பாடிருப்பார்ல அந்த பாட்டு. அந்த இசை வந்தோடனே இந்த பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இசை வந்தோம் நல்ல பாட்டா போடுறாருன்னு கேட்டுக்கிட்டே போகும்போது அந்த பாட்டு எதுல பாடுது? தமிழ்ல பாடல, தெலுங்குல பாடுது. தெலுங்குல பாடுது. அவர் தெலுங்குல அந்த பாட்டுக்கு பின்னால பாடிக்கிட்டே வர்றாரு. என்னையும் பாக்குறாரு, பாட்டையும் கவனிக்கிறாரு. என்னை தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இல்ல பின்னால 2 பேரும் தெலுங்குல உட்கார்ந்துருக்காங்க. இறங்குற இடத்துல தெலுங்குல அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நான் என்ன சொல்ல வரேன், அவர் மொழி அவருக்கு உண்மை, அவர் மொழியை அவர் நினைக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டில் இல்லை, எங்க இருந்தாலும் அவர் மொழி அவர் நினைச்சு பாட்டு பாடுறாரு, கேட்கிறாரு. ஆனா தமிழென்றால் ரொம்ப ஏளனமா போய் திரியிறீங்களேங்கிறதா வேதனையா இருக்கு. சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த மதுரையிலே தானியங்கிலே ஒரு தெலுங்குக்கார அவர் மொழி பாட்டை கேட்கிறாரு. நமக்கு அது புரியாது. ஆனாலும் அவர் மொழி உணர்வோடு இருக்கிறார். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு அவரவர் மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள். காலம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை வைத்திருக்கிறது. அதனால தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். நாசா விஞ்ஞானம் சொல்லுது பூமியில தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சுன்னு. உலக சுகாதார மையம் சொல்லுது நீர் தண்ணி பத்தாம வந்துருச்சுன்னு. அடுத்தபடியாக சகாரா பாலைவனத்துல ஒரு 25 நாளைக்கு முன்னால 49 பேர் குடிக்க தண்ணி இல்லாம செத்து போனாங்க. செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா? எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்கே, பாத்திருக்கீங்களா? ஏன் செத்தாங்க? குடிக்க தண்ணி இல்லைன்னு. 49 பேர் செத்தது செய்தின்னு நினைக்காதீங்க. அதுதான் மிகப்பெரிய நமக்கு எச்சரிக்கை மணி என்பதை உணருங்க. என்ன செய்ய? இன்னைக்கு சேலத்துல குடிநீர் விநியோகத்தை சூயஸ் என்ற நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நமக்கு தண்ணி கொடுக்க, நம்மோட தண்ணி எடுத்து நமக்கிட்டே கொடுக்க காசு வசூல் பண்ண தனியாருக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. தடுக்க ஒரு கூட்டம் போராடுது. நீட்டு தேர்வுக்கு போராடி மாணவர்கள் டெல்லியில சிறையில பாதி பேர் இருக்காங்க. நீட்டு தேர்வுக்கு போராடி கொண்டிருக்க ஒரு கூட்டம் டெல்லியில. தமிழ்நாட்டில் திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு மருந்து குடிச்சிட்டு சாகுறான் பல பேர். கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? எப்படி புள்ள வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க. மண்சோர் திங்கிற படம் ஓடணும்னா அழுகுறாங்க உட்காந்துக்கிட்டு. வெக்கம் கட்ட அவர் என்னத்தை சொல்றது? ஒரு மான் பிள்ளை, ஒரு தமிழனுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. நாடு போற போக்கன்னா அங்கே நீட்டு தேர்வுக்கு போராடுற கூட்டத்தை நம்ம என்ன சொல்றது? இங்க தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கலன்னு சாகுறானே அவெல்லாம் ஜாகலாம். அந்த பிள்ளைய பெத்தவங்களை என்ன சொல்றதுன்னு நினைச்சு பாருங்க. பிள்ளைய அதெல்லாம் பிள்ளைய பெத்தவங்களா? அப்ப நம்ம எப்படி வளர்க்கணும் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. நான் பேசுறது எனக்காக மட்டுமில்ல, நாளைய தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒரு விதமாக போய்கொண்டிருக்கிறது நாடு என்பதை உணருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு திருப்பத்தூர், அந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் வறட்சியா போச்சு. வறட்சியா போச்சு. ஆனா மழை பெய்யாம இல்ல. ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. மரம் வட்டு வச்சு நடங்க. பூமி வெப்பமாயிருச்சு, வெக்கையாகுது, ஊத்துது, வேர்வை அதிகமாக வெப்பமாகுது. ஏன்? மரமெல்லாம் இல்ல. பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு சொல்லி பேக்கரிங்கிற அடுமனையில போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து அதுல மெழுகுவத்தியை ஊண்டி வச்சு அந்த பிள்ளைய தீக்குச்சியை பத்த வைக்க சொல்லி அந்த பிள்ளையவே அந்த மெழுகுவத்தியை ஊன்னு ஊதி அணைக்க சொல்றீங்கள. இதுவா கலாச்சாரம்? இதுவா நம்ம தமிழர் பண்பாடு? நம்ம அடுத்த விழா இருந்தாலும் விளக்கு ஏத்தி வச்சு பழக்கம். அப்படிப்பட்ட விளக்கை ஏத்த சொல்லணும். பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைய அந்த பிள்ளைக்கு இனிப்பு கொடுக்கணும், புத்தாடை உடுத்தணும், முடிஞ்சா கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். அதை விட வசதி இருந்தா 4 பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். அதை விட வசதி இருந்தா ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இல்ல ஒண்ணுமே இல்ல உங்களால முடியலையா, பிறந்த நாள் அன்று எங்கனையாவது ஒரு மரக்கன்று காசு கொடுத்து கூட நீங்க வாங்க வேண்டாம். எங்க வேணாலும் முளைச்சு கிடக்கு வேப்பங்கன்று, எத்தனையோ மரங்கள். அதுல ஒரு கண்ணை பறிச்சுட்டு வந்து அந்த பிள்ளை கையால் அந்த மரக்கன்றை நட்டு வைக்க சொல்லி நீங்க வாழ்த்தணும். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டி நீ வாழ்கன்னு வாழ்த்தணும். இப்படித்தானே வாழ்த்தணும். ஆலமரம் சிறிய விதை எப்படி பறந்து வளருது, அதோட விழுது தன்னை தற்காத்து கொண்டே விழுந்துடாம வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுபோல நீயும் வாழனுப்பா. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டி. அருகம்புல்லு பட்டு போனது போல இருக்கும். ஒரு துளி மழை விழுந்து விட்டால் உடனே துளிர்த்து கொள்ளும். அது போல வாழ்க்கை சிறக்கணும்னு வாழ்த்துங்க. அதுதான் நம்ம பண்பாடு. அதுதான் சரியா வரும். நல்லதை செய்வோம், நல்லதை அறுவடை செய்வோம். கண்டபடி நாகரிகங்கிற பேர்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தெரியக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நாளை பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஒன்றும் தெரியானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்னும் தெரியானாலும் பணம் இருந்தாலே
அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாளை, என்ன அறிவு இருந்துட்டால் பணமில்லாதாலே எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் வந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிள்ளைக்கு மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணமகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆளையாளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணமகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை நமக்கு, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் வண்டியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிள்ளைக்கும் மனிதனில்லே. நாள் உயர்ந்த நிலையடையோ நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உணவு நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுக்குவார்கள் கண்டு. மன்னாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மன்னாயவனை மதித்தினி துணிவுமே கொண்டு முயன்று நீயும் பாடுபட்டார் வெற்றியும் உண்டு. பணம் வண்டியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிள்ளைக்கும் மனிதனில்லே. பணம் வண்டியிலே குணம் குப்பையிலே. நன்றி 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 நன்றி. பணத்துக்கும் குணத்துக்கும் பரீட்சை நடக்குது, பார்த்து நடந்துக்க தம்பி என்று வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பக்கத்துல தானே. ஓ முருகா 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 முருகா, எல்லா புகழும் முருகனுக்கே. வள்ளலாருக்கு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. கண்ணாடி முன்னாடி ஒரு விளக்க வச்சு தியானம் பண்ணாரு, விளக்கோட ஒளி மட்டும் தெரிஞ்சது. முருகன் காட்சி கொடுத்தாராம். எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாருன்னு பாருங்க. புள்ள பெக்கிறது பெருசு இல்ல, தவம் செய்யணும். தவம் இருந்து புள்ள பெக்கணும். தவம் இருந்துன்னா எப்படி காட்டுல போய் மூச்சு அடக்கி அப்படி இல்ல, அறநெறியோடு இருக்கணும், அறம் வழுவாது வாழ்ந்து இருக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப வள்ளலாருக்கு திருமணம் பண்ணணும்னு அப்பா அம்மா சொல்றாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு விருப்பம் இல்லப்பா, எதுக்கு கல்யாணம், நாங்கெல்லாம் கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சிருந்தா உன்னை பெற்றிருக்க முடியுமாப்பா, நீனும் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னாங்க. சரி யாரு பொண்ணுன்னு கேட்கிறாரு. இன்னும் ஊர்ல இன்னாரு மகளை பார்த்திருக்கோம்னு சொல்றாங்க. நேரம் அங்க போயிட்டாரு. அந்த அம்மாவை போய் கேட்கிறாரு, நீங்க திருமணத்துக்கு சம்மதிச்சதா சொல்றாங்களே, என்னை கல்யாணம் பண்ண நீங்க சம்மதம் சொன்னீங்களா? ஆமா. எதனால உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு கேட்கிறாரு வள்ளலாரு. அந்த அம்மா சொல்றா, நான் உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி புள்ள ஊட்டி பெற்றுக்கிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டு சொல்லல, காலம்புறா உங்க கூட இருந்து உங்களுக்கு ஒரு உதவியா இருந்துட்டு சாகலாம்னு நினைச்சுதான் சொன்னேன்னா. மறுப்பே சொல்லல. சரி கல்யாணம் பண்ணிக்கோம்னு கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து அந்த முதலிரவு அறைக்குள்ள போறாங்க ரெண்டு பேரும். சரியா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. வள்ளலார் 2 ஓலைச்சுவடியை கொண்டு வந்து, ஒன்னு அவரும் துணைவியார்கிட்ட ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து படிங்கன்னு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு உட்கார்ந்துட்டாங்க. 10 மணிக்கு உட்கார்ந்தவங்க விடிய காலம் 5:30 மணிக்கு தான் படிச்சு முடிச்சாகலாம். ஓலைச்சுவடியில படிச்சு முடிச்சோன்னு ஐயா வள்ளலார் கேட்கிறாரு, படிச்சுட்டீங்களா? படிச்சுட்டேன். இப்ப என்ன நினைக்குது உங்க மனசு? நான் வெளியில போயிடலாம்னு நினைக்கிறேன், உங்க கூட நான் இருக்கலேன்னு. எப்படி பாருங்க, அதையே நீங்க செய்யுங்க, அதையே நானும் செய்யறேன்னு பிரிஞ்சுட்டாங்க. நீதிமன்றம் போகல, வழக்கறிஞர் வைக்கல, விவகாரத்துங்கிற பத்திரிகையை வாங்கல. ஆனா படிச்ச ஓலைச்சுவடி 2 பேரும் வாழ்க்கையில இல்லறத்திலிருந்து துறவரத்தை மேற்கொள்ள வைத்தது எது? திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருக மாட்டார் என்பார்கள். அப்படிப்பட்ட திருவாசகத்தை ஓலைச்சுவடியில எழுதி வள்ளலார் குடுமிக்குள்ள வச்சிருப்பாராம். எப்பவாவது ஞாபகம் வந்தா அப்படி தொட்டு பார்ப்பாராம். 8ஆம் திருமறை திருவருட்பா. அப்பேற்பட்ட அந்த ஓலைச்சுவடி திருவாசகம். அப்படி மகத்துவம் வாய்ந்த மகான் பிறந்த மண்ணு. இன்னைக்கு எல்லாரும் வீடு கட்டுறான், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறான். இனிமே இருக்கிற சந்ததிகளுக்கு வீடு வாசல் வேணும். வீடு கட்ட மண் இல்ல. தமிழ்நாட்டுல வீடு கட்ட மண் இல்ல. ஏன் இல்ல? ஏன் மண் இல்ல? ஆறு இல்லையா? ஆத்துல மண் இல்லாம இருந்துச்சா? நம்ம பூர்வகுடி மக்கள் இந்த பூமியில தமிழ்நாட்டுல குடிகுடியா வாழ்ந்த மக்களுக்கு வீடு கட்ட மண் இல்ல. அடுத்த மாநிலத்துக்கு ஏற்றுமதி வித்துவிட்டு கொள்ளையடிக்க கூட்டம் ஒருத்தன் கிளம்பி குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப அதையே செய்ய என்ன நியாயம்? அது
நம்ம வீடு கட்ட மண்ணு கிடையாது, மலையை உடைச்சி எம்ஜாண்டல் ஆக்கிட்டேன். மரம் இல்ல, என்னென்னலாம் நடக்குது. தம்பி அரிசி வாங்கணும், என்ன செய்யலாம்? ரேஷன் கடைக்கு போகணும். அரிசி வாங்கணும்னா கதிரேசனை நாடணுமா? கதிரேசனையா? ஆமா, அரிசி வாங்கணும், அதுக்கு கதிரேசனை நாடணும். கதிரேசன்னா முருகன், அதான் முருகன் குடிகொண்ட இடம் இந்த வேள்வி மலை. இப்ப அரி சிவான்னு அரியின் சிவன் ஒண்ணுன்னு பார்த்தோம். இப்ப உண்மையிலேயே அரிசி வாங்கணும்னா எங்க போகணும்? நீங்க சொன்ன மாதிரி ரேஷன் கடை, நியாய விலை கடை, ரேஷன் கடை. நான் கேட்கிறேன், அறிவில் சிறந்த பெரியோர்களே, பண்பாளர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பெருசா தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல 2 கோடி பேரு ரேஷன் அரிசி சாப்பிடுற குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். 2 கோடி பேருக்கும் குடும்ப அட்டை இருக்கு. அந்த குடும்ப அட்டைங்கிற ரேஷன் கார்டு மூலமா அரிசி வாங்குறாங்க. அந்த ரேஷன் கடையில கொடுக்குற அரிசி மட்டும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து புழுத்து போய், புழு வச்சு நாரி போய் அழுக்கா வருதே. ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இந்த அரிசி கெட்டு போய் வருது? தனியார் முதலாளி விற்கிற அரிசி நல்லா இருக்கு, அரசாங்கம் கொடுக்கிற அரிசி ரேஷன் கடையில கெட்டு போய் வருதே. ஏன் ஏன் இது வரைக்கும் தெரியல? எனக்கே தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. எனக்கே தெரியல. எனக்கு தெரிய வச்சது மிகப்பெரிய காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரி கொடுத்தார் தகவல். ஆமா, விவரம் வேணும்னு யாருன்னு ரொம்ப நெருக்கடி வந்தா என் பேரை சொல்லுங்க யான் இருக்காரு, அது வரைக்கும் சொல்லாதீன்னு இருக்காரு. இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, எப்படி சொல்றாரு தெரியுமா? அரசாங்கம் ஒரு மூடை 100 கிலோவுக்கு நெல்லு கொடுக்குது. எங்க? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அரிசி ஆலை மில்லு இருக்குல்ல, அரிசி அரைக்கிற மிஷின் மில்லு, அந்த மில்லுக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டு 100 கிலோ நெல்லு ஒரு மூடை கொடுக்குது. 100 கிலோவில் 100 கிலோ நெல்லு கொடுத்தா அரிசி ஆலைக்காரர்கள் என்ன செய்யணுமா? அதை அரைச்சு 68 கிலோ அரிசியை ஒப்படைக்கணும். அதை அரைக்கிறதுக்கு கூலி, அந்த மூடையை ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு கூலி, அரவ கூலியான மின்சாரத்துக்கு கூலி, இத்தனையும் அரசாங்கம் கொடுக்குது. நல்லா நினைச்சு பாருங்க. அரசாங்கம் கொடுத்து ஒரு மூடை நெல்லு 60 கிலோவை 100 கிலோவை 68 கிலோ அரிசியா கொடுக்க சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ரேஷன் அரிசி சாப்பிடுற 2 கோடி அட்டைதாரர்களும் சாப்பிடுறது இல்ல. பல பேர் ரேஷன் அரிசியை வாங்கி விற்கிறாங்க ரகசியமா. ரகசியமா விற்கப்படுற அரிசியை வாங்குறதுக்கு ஒரு ஆள் கூட்டத்திற்கு ஒவ்வொரு ஊர்களையும் 1-2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த அரிசியை 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி மொத்தமா சேர்த்து அந்தந்த பகுதியில் இருக்கிற அரசு ஒப்பந்தம் போட்ட அந்த அரிசி ஆலையில கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 10-15 ரூபாய் கமிஷனை வச்சு கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு இன்னும் 40 ரூபாய் கூடுதலா வச்சு இதுதான் அரைச்சு கொடுக்குற அரிசினா அதையே பையில போட்டு கட்டி மூட்டை ஆக்கி திரும்ப எங்க போகுது? அரசாங்க நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒண்ணு இருக்குல்ல, டாஸ்மாக், அங்க ஒன்றை ஒப்படைக்கிறாங்க. அவங்க திரும்பி ரேஷன் கடைக்கு அனுப்புறாங்க. ஒரே அரிசிய திரும்ப திரும்ப புதுசா அரைக்காம கைப்பட்டு சுத்தி சுத்தி வர்றதுனாலதான் அந்த அரிசி புழு வச்சு நாத்தம் எடுத்து கெட்டு போய் வருது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்க பத்தியா? அரசாங்கம் காசு கொடுக்குது, அரசாங்கம் கூலி கொடுக்குது, அத்தனையும் கொடுத்து அந்த அரிசியை அரைச்சு அனுப்பாம எவ்வளவு பெரிய தப்ப செஞ்சு வயிறு வளர்க்கிற ஏழை சனங்களுடைய வயிற்றுல அடிக்கிற பாவத்தை சுமந்தால் நல்லா இருக்க முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறுங்கிறத உணருங்கள். அதைத்தான் சொல்ல வரேன். விற்க கூடாது. தயவு செய்து அரிசி வாங்கி சாப்பிடாத நீங்க அதை வாங்காதீங்க, வாங்குனா விற்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு நான் அன்போட கேட்டுக்கிறேன். அதையும் மீறி வித்தீங்கன்னா நாளைக்கு சட்டம் உங்களை கைது செய்யும் என்பதை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உங்களை மட்டுமில்ல, வாங்கிட்டு போறாலையும் கைது பண்றாங்க. அந்த கள்ளத்தனமா கொண்டு வரவங்கள நிறைய பேரை பிடிச்சாச்சு. நிறைய மில்லுகள் இன்னைக்கு சீல் வச்சாச்சு, அதாவது ஓட விடாம பூட்டியாச்சு. அதுவும் நடந்திருக்கு. இப்ப ஒரு 3 மாதத்துக்குள்ள. அதை விட கனிம வளங்கள் கொள்ளையடிக்க கூடாதுன்னு ஒரு தடை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கு அரசாங்கம். நல்ல விஷயம்தான், வரவேற்போம், அதை வாழ்த்துவோம். இது தொடர்ச்சியா காப்பாற்றப்படணும், இடையில விட்டுறக்கூடாதுங்கிறத கேட்டுக்கிறேன். ஆகையினால் இப்படி இவ்வளவு விண்ணல்களுக்கு மத்தியிலே இந்த மக்கள் ஏழை எளியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நிறைய இருக்கு, விடுங்க, போதும் கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம அதே வேலையா நாளைக்கு எவ்வளவு தேன் சொல்றது, மொத்தத்துல அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும், நிறைய இருக்கு. ஆகையினால இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை ஆக என்று பட்டணமாக ஆலோலம். என்ன விஷயம்னா, சட்டம் கடுமையாக்கப்படலை. நீங்க ஒருத்தர் தப்பு பண்றாரு, அவரை தண்டனை கொடுக்க காவல்துறை போனா உடனே அலைபேசியில கூப்பிட்டு நம்மால் தான் விட்டுருங்கிறாங்க. இதான் இங்க இருக்க சிக்கல். அந்த சிக்கல் தொலைபேசி மூலமா அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு நெருக்கடி தெரியுமா? அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன போதுதான் எனக்கு தெரியுது. பொதுவாக குறிப்பா சொல்ற, இப்ப காரைக்குடி வடக்கு காவல் நிலையம், வடக்கு காவல் நிலையத்தை அந்த பணிக்கு வேண்டிய நபர்கள் காவல்துறை அதிகாரி மொத்தம் 70 பேர் வேணுமா. 70 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30 பேர் தான் இருக்காங்க. அப்ப 30 பேரும் மேற்கொண்டிருக்கிற 40 பேருடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள், எவ்வளவு பெரிய
தப்பு. அதை தூக்கம் இல்லாம நம்மளை விட மோசமான நிலையில அவருடைய செய்தியெல்லாம் கேட்டா கண்ணீர் வரும். தயவு செய்து இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் காரணம். நல்லது கெட்டதும் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். தயவு செய்து சாப்பிடாதவங்க வாங்காதீங்க. ரேஷன் அரிசியை சமைச்சு சாப்பிட்றவங்க வாங்குங்க. சாப்பிட வேண்டாம் வாங்கி வித்துருவோம் நினைச்சு வாங்காதீங்க தயவு செய்து. அப்படி வாங்கிட்டாலும் உங்களை கையெடுத்து கும்பிட விற்காதீங்க. நல்ல அரிசி வந்து சேரட்டும் நமக்கு. அதனால நல்ல பிள்ளைகளாக மாறுவோம். ஆகினால் எடுப்பு என்று சொன்னால் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்மகள். கேட்டதா சத்தம்? ஆலோலம் சோ என்ன அழகு. வள்ளி இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார் என்ற வைங்க. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆட சத்துதடி. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆட சத்துதடி. அது கிள்ளி கிள்ளி என்னையுண்டா நிலவோ சத்துதடி. ஓ மச்சானுக்கு ஆசை ஒன்னேரே நான் கண்டேனில்லை எங்கும் போலே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆட சத்துதையா. அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான் மேல வசத்துதையா. சந்தன பொட்டுக்கு வேலே கொஞ்சம் சிந்துரப்பூ வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி பறக்குது வேலே. வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி பறக்குது வேலே. சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தருக்குது என்ன சொல்ல. சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தருக்குது என்ன சொல்ல. மந்திரம்பையை விட்டு புட்டா வந்தன சுட்டு புட்டா. இந்திரனால சுட்டு புட்டா இன்பத்தை கொட்டி புட்டா. சொந்தமா சொல்லிய தெருன்னு சொல்லி கொடுக்குது அள்ளி கொடுக்கு. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆட சத்துதையா. அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான் மேல வசத்துதையா. பொழுதுக்கு மேலே அந்த ஆத்தங்கர பக்கமாறு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சோகங்களை தாரு. பொழுதுக்கு மேலே அந்த ஆத்தங்கர பக்கமாறு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சோகங்களை தாரு. சுந்தரிய கொடி முந்திரியே உன்னை தூக்கிட்டு கோப்புக்கு போரே. சுந்தரிய கொடி முந்திரியே உன்னை தூக்கிட்டு கோப்புக்கு போரே. சொல்லி பாரு சட்டை போடு மச்சான் தோப்புக்கு வாரே மச்சான். வெள்ளியில வெட்டி போடு மச்சான் வீட்டுக்கு வாரே மச்சான். மல்லி மல்லி செண்டு மல்லி ஆட சத்துதையா. சத்துதையா. ஓ மச்சானுக்கு ஆசை ஒன்னேரே செண்டு மல்லி அல சத்துதையா. அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான் மேல வசத்துதையா. நன்றி நன்றி நன்றி. பாடிக்கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். நாட்டில் இருக்கிற சிக்கல்கள் 1 2 இல்லை அவ்வளவு இருக்கு. கொஞ்சமா நஞ்சமா நம்ம எல்லாம் பாடம் படிக்கும் போது பாட புத்தகத்துல மாவீரன் அலெக்சாண்டர்னு ஒருத்தரை படிச்சோமா. மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை தன் கையில் வைத்திருந்தவன். தன் குடையின் கீழ் ஒரே ஆட்சியாக நடத்தியவன். அப்பேற்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் பாட வரலாறு நம்ம பாட புத்தகத்துல இருந்துச்சு. நம்ம நாட்டில் யாரை பத்தியும் வரலாறு இருந்ததெல்லாம் தூக்கிட்டோம். என்னத்தை சொல்றது. அப்படி மாவீரன் அலெக்சாண்டர் சாக போற போது சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? உதவியாளர்கள்ட்ட மரணம் வரப்போகுது, நான் சாக போறேன், நான் செத்து போனா என் உடம்ப சவப்பெட்டிகளை வச்சு அந்த சவப்பெட்டியை தூக்குறது யார் தூக்கணும் தெரியுமா? நம்ம நாட்டில் மிக உயர்ந்த மருத்துவர்கள் டாக்டர்கள் தான் தூக்கணும், வேற யாரையும் தூக்க சொல்லக்கூடாதுன்னு அவருடைய விருப்பத்தை சொன்னார். அடுத்தபடியா கேட்டாரு, ஐயா சவப்பெட்டிகளை என் உடம்ப வச்சோன்னு சவப்பெட்டிகளை உடம்ப வச்சு இப்படி சேர்த்து வைக்காம கைய வெளியில வச்சு தூக்கிட்டு போங்க, எல்லாருக்கும் என் கை தெரியட்டும்னார். மூணாவதா ஒரு விஷயத்தை சொன்னார், நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற அசையின் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் யாருக்கெல்லாம் வீடு வாசலில் ஏழை எளிய மக்கள் எங்க இருந்தாலும் எழுதி வைங்க. பொன் பொருள் நகை பணம் காசு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வீதியில அங்கங்க குவியல் குவியலா வச்சு எல்லாரையும் வரிசையா வந்து எடுத்துக்க சொல்லுங்க, அவங்களுக்கு வேண்டியதே எடுத்துக்க சொல்லி முடிச்சோன்னு கேட்டாரு உதவியாளர், எதுக்கு மருத்துவரை தூக்க சொன்னீங்க உங்க சவப்பெட்டியன்னு?
அதுக்கு சொல்றேன் மாவீரன் அலெக்சாண்டர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, ஏமே வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது, செத்துத்தான் போகணும், எவ்வளவு பெரிய மருத்துவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும். மரணம் எல்லாருக்கும் பொதுவானது என்பதை சொல்லணும். அதனால தூக்க சொல்லு. அடுத்தபடியா கையை வெளியில வைக்க சொன்னீங்களே, ஆமா, உலகத்தை கட்டி ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் செத்து போறேன் பாரு, வீதியில வெறுங்கையோட தாண்டா போறேன், ஒன்னையும் கொண்டுகிட்டு போகலன்னு சொல்லு. மூன்றாவதாக அந்த சொத்து பத்தெல்லாம் வீதியில வைக்க சொன்னீங்களே, ஆமா, செத்து போனவன் எல்லாத்தையும் சொந்த வந்ததுக்கிட்ட தாய உள்ளிட்ட கொடுத்துட்டு போயிட்டு நினைக்கப்படாது இல்ல, எல்லாத்தையும் வீதியில வச்சுட்டு வெறுங்கையோட தான் போனேன்னு இந்த உலகம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னேன்னு மாவீரன் அலெக்சாண்டர் வரலாறு படிச்சோம். அவர் தான் செஞ்சாரா? நம்ம நாட்டில் யாரும் செய்யலையா? நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஜனாதிபதி ஆகி ராஷ்டிரபதி பவன் என்ற ஜனாதிபதி மாளிகைக்குள்ள நுழைகிறாரு. உள்ள நுழைகிற போது வாயிற்காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த செருப்பை கலட்டுறாரு. ஐயா கேட்கிறாரு, ஐயா அதை கலட்டுற? இல்லையா, என் வேலை அது, கொடுத்துட்டு போங்க, தொடச்சு சுத்தம் பண்ணி வைக்கிறேன், திரும்ப வரும்போது உங்களுக்கு தர்றேன், நீங்க போட்டுக்கலாம். ஐயா கேட்டாரா, இது ஒரு பெரிய வேலையா, இதை நான் செய்ய மாட்டேனா, இதுக்கு ஒரு ஆளா வேலைக்கு, உனக்கு வேலை கிடையாது போன்ட்டார். அவர் பதறி போனார். ஐயா வந்தது வருமுன்ன என் வேலையை தொலைச்சு விட்டியல, உன் வேலையை தொலைக்கல, இந்த வேலை வேண்டாம், இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் மரம் செடி கொடிகள் நிறைய இருக்கு, போ தண்ணி ஊத்து 5 வருஷத்துக்கு அப்படின்ட்டார். இப்ப 5 வருஷம் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவர் கையெழுத்திட்டு நடக்க வேண்டிய வேலைகள் மிகப்பெரிய அபாரம். அப்படிப்பட்ட மாண்பு பொருந்திய மேன்மை தங்கிய பதவியில் இருந்த அப்துல் கலாம் ஐயா பதவி காலம் முடிஞ்சு வெளியில வர்றாரு. ஜனாதிபதி மாளிகை விட்டு கையில 2 பெட்டியோடு, பெட்டியை வெளியில கொண்டு வந்துட்டு அந்த தண்ணி ஊத்த சொன்னார்ல ஏற்கனவே, அந்த தம்பியை கூப்பிட்டு இந்த பெட்டியை கழுவிட்டு எடுத்து மகிழுந்துல வைப்பான்னார். அவர் கொஞ்சம் தயங்கினாரு. ஏன் தயங்குற, உள்ள ஏதாவது இருந்தா நனைஞ்சு வருமையா, தண்ணி பட்டா, நான் ஒன்னும் இல்ல, நினைவும் மாட்டாது, நனைஞ்சாலும் பரவாயில்ல, கழுவிட்டு எடுத்து வைனார். கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு கேட்டார், எதுக்கு ஐயா கழுவ சொன்னீங்க? அவர் சொன்னார், ஐயா அப்துல் கலாம் ஐயா, எத்தனையோ பதவி இருக்கு, அதுலயும் ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் ஜனாதிபதி மாளிகை விட்டு போன போது ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் சொல்லணும், அதுக்கு தாண்டா கழுவ சொன்னேன்னாரு. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நடக்குமா? இதுவரைக்கும் நடந்திருக்கா? யாராவது இது மாதிரி இருந்திருக்கிறார்களா? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வயலுகதான் குடிச்சு போட்டு கும்மாளம் போடுறேன், வண்டியில போறேன், மரணம் அடைகிறார்கள். சரி, ஆம்பளை பிள்ளை சொல்லி பற்றி கேட்காம தெரியாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ராத்திரி வந்து 6-7 மணிக்கு வந்து புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இறங்கினேன். ஒரு தனியார் பேருந்துல மாணவிகள் எல்லாம் ஏதோ விழாவுக்காக போறாங்க இருக்கு. நட்டமணிக்கிட்டு குத்தாட்டம் போட்டு கத்துன கத்து வீதியில் இருந்த அத்தனை பேருடைய காதையும் கிழித்தது. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு பேருந்துக்குள்ள போனா அப்ப என்ன பக்குவம் இருக்கு, என்ன பண்பாடு இருக்கு? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பத்தி சிந்திக்கணும், நாடு போற போக்கென்ன, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எவ்வளவு நோய் பெருகி போச்சு. ஆங்கில மருத்துவம், விரல்ல புண்ணு வந்துட்டா விரலை துண்டாடி வைக்கிறேன், விரலுக்கு மேல புண்ணு வந்துட்டா காலை எடுத்துறேன், கிட்னி கட்டு போட்டா கிட்னி எடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஆங்கில மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை சின்ன வயசுல சாகுற சிறுநீரகங்கிற கிட்னி இழந்து. ஆனாலும் நம்ம கிட்ட சித்த மருத்துவம்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு. எல்லா அரசு மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஆனா அதை தூக்கி பிடிக்க ஆள் இல்ல. ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதுல இருந்து அவங்களுக்கு கமிஷன் வராது. அதான் காரணம். எப்படி இருக்கு நிலைமை? அப்ப ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நோய்வாய்ப்பட்டு சாகணும். அதுக்காகவே ஒரு கூட்டம் மேல இருந்து மருந்து மாப்பியா கும்பல் முதல்ல மாத்திரையை தயார் பண்றேன், அதுக்கப்புறம் நோயை தயார் பண்றேன், மாத்திரையை வித்து அவன் குடும்பம் பண்றேன், நம்ம வாங்கி தின்னுட்டு சாகுறோம். எல்லா நோய்க்கும் பாருங்க, தலைவலிக்கு மாத்திரை போட்டா 1 மணி நேரத்துல நிக்குது, வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டா 3 மணி நேரத்துல நிக்குது, காய்ச்சலுக்கு மாத்திரை 1 வாரம் 10 நாள்ல நின்றுது. ஆனா இந்த பாலா போன சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா தீர மாட்டேங்குது. ஏன்? எவன் கண்டுபிடிச்சாங்க? ஏன் இந்த உணர்வும் இந்த போக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படல? ஏன் இதை செய்யல? அலெக்சாண்டரை படிச்சோம், இந்த பூமி உருண்டைன்னு கல்லூலியோ சொன்னார்னு படிச்சோம். நம்ம ஆளுங்க சொல்லலையா? இந்த பூமி உருண்டை என்று கத்துக் கொடுக்க ஏன் பருத்தது இந்த உலகம்? எத்தனை வரலாறுகளை தமிழர்கள் இழந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. ஏனென்றால் இந்த பூமி 2 விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்று இயங்கும், இன்னொன்னு இயக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பெரியோர்களே, நாளைய தலைமுறை எப்படி வாழ வைக்க போறோம்? வேக வேகமாக நாகரிக காலத்துல பயணப்பட்டு எங்க போறோம்? இயற்கை பேரிடர், நிலம், நீர், நெருப்பு, காற்று 5 பஞ்சபூதமும், கேரளா நிலச்சரிவு, அங்கிட்டு ஒடிசாவில் எல்லா ஊர்லயும் மழை வெள்ளங்கள் போய் எண்ணற்ற உயிர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா தமிழ்நாடு இருக்கு. காரணம் கொஞ்சம் ஆன்மீகம் இருக்கு.
உங்களை போன்ற நிறைய நல்லவர்கள் இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் மழை பெய்யுது. அதை காப்பாற்றுவோம், நாளைய தலைமுறையை நல்லவர்களாக்க பாடுபடுவோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை தந்தன தந்தரந்தன தந்த தந்தன தந்தனா தந்தன தந்தரந்தன தந்த தந்தன தந்தனா தேவதை போலொரு பெண்ணு வந்தது தம்பி, உன்னை நம்பி இந்தமை துணம் கைத்தளம் பத்திட வந்தது கம்பி, தங்க கம்பி பூச்சூடவும் பால் போடவும் தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது தம்பி, உன்னை நம்பி கம்பி தங்க கம்பி சீதாவை பிரித்தது மாண்டான் புள்ளி மாண்டான், தோதாக சேர்ந்தது மாண்டான் அனுமான்தான், நாங்கள் அனுமான்கள் கவிராஜி பாடினார், என்னை பூவை போல சூடினார். நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் கன்னத்தில் நாடிட்ட முத்தங்களை கைகொண்டு நீயோ துடைத்து விட்டார். கன்னத்தில் நாணிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டார். உன் எண்ணத்தில் வேடித்த முத்தங்களை, உன் எண்ணத்தில் வேடித்த முத்தங்களை எது கொண்டு நீயும் துடைத்திடுவார். கடலலை கால்களே முத்தம் மீண்டும் புதுக்களை, சட்டமில்லாத முத்தங்களை, சத்தமில்லாத முத்தங்களே கற்றுத்தந்தார் அந்த கண்ணியனை. கண்டத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டினில் மட்டும் உப்பு தந்தார். உதட்டினில் மட்டும் ஏன் உப்பு தந்தார். தித்திக்கும் தேர்ந்தமிழ் புது கவிதை, தித்திக்கும் தேர்ந்தமிழ் புது கவிதை, நீயே சொல்லடி ஓர் பதிலை. கடலலை கால்களே தம்மிடும் புதுக்களை, சத்தமில்லாத முத்தங்களே கற்றுத்தந்தால் அந்த கண்ணியலை. கால்களை நன்றி 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 நன்றி. இப்படியாக உலகத்தில் நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ்நாடு நாடு, அதுவும் தமிழ்ல பேரோடவே நாடு இருக்குன்னா அது நம்ம நாடு தான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. சிவபெருமான் 12 லிங்கம் இருக்கு. சோதிர் லிங்கம் சுயம்பு தானா தோன்றியது. 11 வடநாட்டில் இருக்கு, ஆந்திராவில இருந்து இமயமலை வரைக்கும். மிச்சம் இருக்கிறது 1, அது தமிழ்நாட்டில் இருக்கு, குறிப்பா தென்னாட்டில் இருக்கு, இன்னும் குறிப்பா ராமேஸ்வரத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட தென்னாட்டில் ஒரு லிங்கம் இருக்கு,
பேரு தென்னாடுடைய சிவனே போற்றி. 1008 கோயில் சிவன் கோயில், அத்தனை கோயில்களுக்கு அவள மகிமை உண்டு. இன்னைக்கு தஞ்சை பெருவுடையார் கோவில் மிக வரலாற்று சிறப்பு மிக்க கோயில். 1000 ஆண்டுகளை கடந்து நிக்குது. அடித்தளம் 5 அடி தான் ஆழம்னு சொல்லப்படுது. அதுலயும் ரொம்ப அழகாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் 12 அடி லிங்கம், உயிரெழுத்து 12, 216 அடி கோபுரம், உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 18, நந்திக்கும் அந்த கொடிமரத்துக்குள்ள இடைவெளி தூரமாம். இப்படி எழுத்துக்களை மனதில் கொண்டு தமிழுக்கு முக்கியத்துவமாக கட்டியதாக சொல்லப்படுது தஞ்சை பெருவுடையார் கோவில். அது மட்டும் இல்ல, கோயிலை கட்டிய மன்னன் யோசிக்கிறான், கோயில்ல எல்லாருக்கும் பங்கு இருக்கணும், ஏழை எளிய மக்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு முடிவு பண்ணி ஏழை எளியவர்களுக்கு தான் ஆடுகளையும் மாடுகளையும் இலவசமா கொடுக்கிறார். இலவசமா ஆடு மாடுகளை கொடுத்துட்டு என்ன சொன்னாரா மன்னரு, ஆடு மாடுகளை வச்சு அதை பராமரிச்சு அதுல இருந்து செல்வத்தை பெருக்கி உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கங்க, கொஞ்சம் செலவு செய்து சிவன் கோயிலுக்கு விளக்கு போடுங்க, விளக்கு அணையாம இருக்கணும் அது பாத்துக்கங்க அப்படின்ட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் கோயிலுக்குள்ள போறாரு. ஒரு விளக்கு எரியல, அணைஞ்சிருக்கு. அந்த விளக்கு யாருக்கு ஒதுக்கப்பட்ட விளக்குன்னு விசாரிக்கிறாரு. 71 மாராயனுக்கு ஒதுக்கப்பட்ட விளக்கு 7 நாளா எரியாம இருக்கு. நேரா காவிரிக்கரை ஓரம் தேர பூட்டி மன்னர் ராஜராஜ சோழன் அங்க போறாரு. காவலாளிய போய் ஒரு ஓலை குடிசை, காவிரிக்கரை ஓரம், மழை பெஞ்சா பாதி வீட்டுக்குள்ள ஊத்தும், அப்படி ஒரு ஓலை குடிசை. அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்று கூப்பிடுறாங்க, மாராயான்னு சத்தம் கொடுக்குறாங்க. மாராயன் வீட்டுல இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை விசும்பல் சத்தம் கேட்குது, அழுகிறா. அழுகிற குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில வர்றா, ஒரு கை குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு. குழந்தையும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டது மாதிரி இருக்கு, பொம்பளை பிள்ளையும் ரொம்ப இழைச்சு போயிருக்கிறான். அந்த பொண்ணு வந்து மன்னரை பார்த்து கும்பிடுறா, மன்னா மன்னித்து விடுங்கள், கோயிலுக்கு விளக்கு போடல, மாராயன் மனைவி தானமா நீ அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. ஆமா மன்னா மன்னித்து விடுங்கள், 4 மாதத்திற்கு முன்னதாக பெய்த கனமழையின் காரணமாக காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதிலே வெள்ளத்திலே ஆடுகளும் மாடுகளும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஆடு மாடுகளை காப்பாத்த போன என் புருஷனும் செத்து போனாரு. இந்த பிள்ளை பிறந்து 3 மாசம் ஆச்சு. இந்த பிள்ளைக்கு கொடுக்குற தாய்ப்பாலை விலைக்கு வித்தேன். அந்த காசுல இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன். 7 நாளா தாய்ப்பால் வத்தி போச்சு, விலைக்கு விற்க முடியல, காசு கிடையாது, விளக்கு போட முடியலன்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்சிருக்கான்னா. எப்படி பாருங்க, தாய்ப்பாலை விலைக்கு வித்துட்டு விளக்கு. மன்னர் ஆடி போனார். பெண் குலத்தின் விடி விளக்கே, பெண்களின் பிறந்த தனத்தை உயர்த்தி பிடிக்கும் என் தாய் குலமே, மன்னித்து விடம்மா, உன்னை தவறாக எண்ணி விட்டேன், உன் புருஷனை தவறாக எண்ணி விட்டேன். இன்று முதல் நீ நம்ம அரண்மனை பணிப்பெண்ணாக இரு, உன் குழந்தையை நாம் படிக்க வைக்கிறேன் ஏற்றுக்கொண்டதாக இன்னைக்கும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில்ல கல்வெட்டு இருக்கு. தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு என்று 71 மாராயன் மனைவி, அந்த பொண்ணோட பேரு வரகுணாள் என்று எழுதப்பட்டிருக்கு. என் அன்பிற்கினிய தாய்மார்களே, யார் வீட்டிலையாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா வரகுணாள்னு பேர் வைங்க. ரொம்ப அழகான பேரு. பேரை கூட மாத்திட்டான், ஊரையும் மாத்திடுவான், நாட்டையும் மாத்தி நம்மெல்லாம் அகதியாத்தான் தெரியணும், அந்த அளவுக்கு தான் வேலை செய்யணும். யாராவது ஒழுங்கா உருப்படியா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் கற்றுக்கொண்ட பாரதி சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். சொல்லிட்டு சொன்னார், செப்பு மொழி 18 உடையார், எனினும் சிந்தனை ஒன்றுடையார். நமக்கு தேவை ஏற்பட்டால், பிழைப்புக்கு தேவை ஏற்பட்டால் எந்த மொழியும் கத்துக்கலாம், எந்த மொழியும் நமக்கு விரோதம் இல்லை. ஆனால் நமது சிந்தனை நமது தாய் மொழி மீது இருக்கணும் என்று பாரதியே சொல்லியிருக்கிறார் என்பதை உணருங்கள். அடுத்த வார்த்தை, யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் வாரா. சொன்னது கணியன் பூங்குடனார். நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் வாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா மதிக்குது தமிழ. யார் கொண்டு போய் சேர்த்தா? எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், இருப்பார்கள், இருக்க. ஆனா எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை. எந்த ஜனாதிபதியும் தமிழை விரும்பவில்லை. ஆனா நமது பக்கத்து மாவட்டத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் தான் முழங்கினார் ஐநா சபையில, யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெள்ளக்காரன் மிரண்டு போன. இன்னைக்கு ஆய்வு பண்ணி பாருங்க, அமெரிக்காவில் தமிழ் இருக்கு, நயாகரா நீரருவியில. ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஜெருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு இடம். பைபிள்ல இருந்து 10 கட்டளையை மொழிபெயர்த்து முதல் மொழியாக தமிழ்ல இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம், லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. என்னடே அம்மானு கத்துதா? ஆமா, லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? கத்தக்கூடாது. அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுக தமிழை வச்சு பொழைச்சிட்டு தமிழை அழிச்சிட்டாங்க. என்ன இருக்கு? தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்ல, தமிழை வீட்டிலையும் தமிழ். தெரியுமா? போன வருஷம்
207 பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் மூடி இருக்கு தமிழ்நாட்டில். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை. 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகளுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. பொய் சொல்லல, ஆய்வு சொல்லுது. அப்ப தமிழ்நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலைன்னா நாட்டில் நாங்க தான் தமிழை வளர்த்தோம்னு பீத்திக்கிட்டு இருக்காங்களா? யோக்கிய பயில அவங்களை என்ன சொல்றாங்க? என்ன நியாயம்? மாணவர்கன் சூடு சொன்ன இப்போ குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கா இல்லையா? பாத்தீங்களா? விளாத்தி குளத்தில் 12 வயசு 12வது படிச்ச பிள்ளைய மண்டல அடிச்சு கொண்டு விட்டேன். கடைசியா ஏன்டா கொண்டான்னு காவல்துறை கைது பண்ணி கேட்டா போதையில செஞ்சு விட்டேங்கிறேன். பேர் என்னடான்னா மாவீரன் தர்ம முனீஸ்வரரான். ஏப்பா செஞ்சா என்னடா போதை பண்ணான்னா குடிச்சிருந்தேன், கஞ்சா குடிச்சிருந்தேன், போதையில செஞ்சு விட்டேங்க. கஞ்சா குடிச்சிட்டேன்னு அவன் ஒத்துக்கிறேன். நாட்டை ஆடுற ஊரான் சொல்றாங்க நாட்டில் போதையே இல்லை, நாங்கள் சுத்தமாக வச்சிருக்கோம். இதை விட என்னத்தை சொல்றது? மனசாட்சி வேண்டாம் ஐயா. ஒரு எதிர்கால சிந்தனையே இல்லாமல், தொலைநோக்கு பார்வை இல்லாமல் மதுரை அந்த திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிளவி தூக்கிட்டு போயிட்டாங்க. கிளவியை வச்சு என்ன பண்ணுவாங்க? போய் கேட்டுட்டு வாப்பா, நல்லா கேட்கிறேன் போ. ஆமா, மதுராந்தகத்துல படிச்ச ஒரு கல்லூரி மாணவியை குடிகார நாய்கள் 3 பேர் விடிய சித்திரவதை. இந்த லட்சணத்துல குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மானம் கட்டவங்க, மது பிரியர்னு வேற பேர். லட்சணத்தை எதுக்கு பேர் வைக்கிறது இல்லை, எதுக்கெல்லாம் பேர் வைக்கணுமோ அதெல்லாம் இல்லை, எதுக்கு பேர் வைக்க கூடாது அதை சிந்தனை. அப்படிப்பட்ட தமிழ் இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. அமெரிக்கா கொண்டாடுது, சீனா கொண்டாடுது, உலக நாடுகள் எல்லாம். அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு தெரியுமா? திக்கி பேசுற பிள்ளைகளுக்கு, பேச்சு வராத பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பீச் தெரப்பின்னு தட்டி பாருங்க வலைதளத்தை. ஸ்பீச் தெரப்பி, அதாவது பேச்சு பயிற்சி தமிழ்ல. அந்த பேச்சு பயிற்சி தமிழ்ல கொடுக்கப்படுது. ஏயா தமிழ் மொழியை சொல்லி கொடுக்குறீங்க கேட்டா பிள்ளைக்கு பேச்சு நல்லா வரல, தமிழ் சொல்லி கொடுத்தா பேச்சு வருமா? விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது, நாசா சொல்லிருச்சுன்னு கற்றுக் கொடுக்குறேன். அதுல எந்த பாட்டு? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் 16,000. அதுல முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரன் என ஓதும் முட்கட்பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரர் மடிவேன 10 தலை ரத்தை கனதோடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் வச்சத்தகு பொருள் வச்சத்துடன் அச்சி தருளுவதொரு நாள் தித்தித்தை ஒத்த பரிபுறம் இத்தப்பத வைத்து பயிரவி திக்கொத்த நடிக்க கழுதொடு கழுகான திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகை என போத கொத்து பறை கொட்ட கிளமிசை குக்கு குகு உக்கு புகு குத்தி புதைப்பு குப்பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்புட்ட உணரை வெட்டி பழியிட்டு குடகிரி ஒத்துப்பட ஒத்துப்பரவன பெருமாளே என்று அமெரிக்கா. நான் விளையாட்டுக்காக நீங்க கைதட்டணுங்கிறதுக்காக சொல்ல, அமெரிக்காவில் வெள்ளக்காரன் பிள்ளைகளுக்கு இந்த திருப்புகள் சொல்லி கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட தாய்மார்கள், தகப்பமார்கள், சகோதர சகோதரிகள் சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டில் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம்? என்ன பண்பாடு சொல்லி கொடுக்குறோமா? என்னென்ன விளம்பரத்துல வருதோ அதை பூரா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். உணவு பூரா நஞ்சா போச்சே. சீனாவில் பாருங்க, தமிழுக்கு முக்கியத்துவம். ஒரு பொம்பளை பிள்ளை வலைதளத்துல வந்து பேசுறா, என்ன தெரியுதா, நான் தான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேங்கிறான். பூங்கோதைங்கிற பேர் யாருடைய பேரு? தமிழ் பேரு. சீனாவில் வச்சுட்டேன். சீன அதிகாரிகள்கிட்ட கேட்கிறாங்க பல நாட்டு விஞ்ஞானிகள், உங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, எதுக்குயா தமிழுக்கு முக்கியத்துவம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் 6 மொழி இருக்கு. ஆனா 6 மொழியில 4 இன்றைக்கு உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைஞ்சு போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 அழிஞ்சிருச்சு. மிச்சம் இருப்பது 2, ஒன்னு சீனம், இன்னொன்னு தமிழ். அப்படி சீன மொழி உங்களுக்கு இருக்கே, அப்புறம் எதுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம்? அதுக்கு தான் சொன்னாங்க சீன அதிகாரிகள், ஐயா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க சீன மொழியா அழியும் என்று எங்க விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. ஒருவேளை சீன மொழி அழிஞ்சு போச்சுன்னா உலகத்துக்கே மூத்த மொழியாம் இந்த செந்தமிழ் மொழி அழியாத மொழி நிலையாக இருக்குமா? அதனால அந்த மொழியை நாங்க கத்துக்கிட்டு வாழ வைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஒரு அம்மா நேத்து காரைக்குடி பேருந்து நிலையத்துல ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஆமா, பச்சை பிள்ளை அடிக்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது போயான்ட்டான். எனக்கு தெரியாம தான் கேட்கறேன்னு சொல்லுமான்னு. அந்த பையன் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? என்னைய எப்படி கூப்பிட்டேன்? எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், எவ்வளவு பணம் கட்டுறேன், என்னைய வந்து அம்மானு கூப்பிடுறான். ஐயா அந்த பையன் அம்மானு கூப்பிட்டது குத்தம்ங்கிறான். என்ன சொல்றது? நீங்க பாருங்க, நம்ம கிட்ட சோறு, அரிசி, நெல், இது 3 இருக்கு. முதல்ல நெல் அவிச்சு அரைச்சி எடுத்தா அரிசி, ஆக்கி இறக்கினா சோறு. இப்ப கடையில எப்படி கேட்கறோம்? ரைஸ் விடுன்னு கேட்கறோம். ரைஸ்னா எதை சொல்றது? அரிசி. அரிசி தானே ரைஸ். இங்க நெல்லுக்கு ரைஸ், சோத்துக்கு ரைஸ், அரிசிக்கு ரைஸ். அத்தை மாமான்னு 2 பேர் இருக்கு. இப்ப வயசான மொத்தமா ஆண்டின்றோம், அப்புறம் அங்கிள்னு பிடிச்சிட்டு தொங்குறோம். ஏன் மாமா அத்தைன்னு கூப்பிட்டா வாயில சுளிக்கிருமா?
அம்மாங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? தும்மும் போது அம்மான்னு ஏன் சொல்றோம்? தும்மல் வந்தோன்னு அம்மான்னு தானே சொல்றோம். 2 தடவை தும்மல் வரும். முதல் தடவை தும்மனா அம்மா, 2வது தடவை தும்முனா அப்பா அப்படின்னு சொல்றோம். 3வது தும்மலுக்கு தான் முருகாம்பம். எந்த சாமி பிடிக்குதோ அதை சொல்லுவோம். அப்ப அம்மாங்கிற வார்த்தை தும்மலை சரி செய்யுதுனா அம்மாங்கிற மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை என் உயர்வான தமிழ் சமூகம் சிந்திக்கணும். என்ன இல்லையா? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உள்ளது. ஆனாவுக்குள்ளதான் ஊனா இருக்கு, மானாவும் இருக்கு. 3 எழுத்து இருக்குங்க. அம்மா ஆனா ஊனா மானா ஊமா. ஆனாவை தூக்கி அந்த கடத்துல போட்டா ஊமா உமா. உமாவோட கூடிய கடவுள் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவன் தந்த மொழி இறைவனால் பேசப்பட்ட மொழி, இறைவனால் பாடப்பட்ட மொழி. அதனாலதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று பெரிய புராணம் சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆனா ஊனா மானா. ஆனா நேரா இருக்கும், ஊனா நேரா இருக்கும், மானா தலைகீழா இருக்கும். ஏன் மானா மட்டும் தலைகீழா கிடக்கு? மானா மட்டும் தலைகீழா தொங்குது. ஏன் தெரியுமா? மானான்னா மண்டகிருவம். மண்டகிருவம் முடிச்ச பூரா தலைகீழா தான் நிக்கிறேன். போகாதேன்னா அங்கதான் போறான், செய்யாதேன்னா அதைத்தான் செய்யறேன். எவன் கூடி எக்கெடு கட்டாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை என்ன? அப்படி போயிடுச்சு உலகம். அப்படி இல்லாமல் நாளைய தலைமுறைகளுக்கு உணவு கூட நஞ்சா போச்சு. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலை அதிகமாக குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தால் விலகாது, புயல் வந்தால் விலகாது, கார் வந்தால் விலகாது. நம்மளும் இப்போ பிள்ளைகள் நம்ம வீட்டு பிள்ளைகள் நேரத்துக்கு எருமை சொல்லி பற்றி கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுறோம். அப்புறம் எருமை மாட்டில் மழை வெஞ்ச மாதிரியே சவச்சவன் இருக்கிறான்னு கேட்குறோம். காரணம் உண்ணுகிற உணவு புத்தியை மாற்றும். கற்பூர புத்தி, கரிமட்ட புத்தி, கரிவாள புத்தி 3 புத்தி இருக்கு. குணம் 3 இருக்கு. ராட்சசம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 இருக்கு. இதெல்லாம் உணவால் விளையுது. ஆக உண்ணுகிற உணவு சரியா இருக்கணும். மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தனார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம். ஏசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல ஓட்டா மகேந்திர வல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மடத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். ஆடு பிள்ளை மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிச்சு வரும். எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். விலங்குகளை பாருங்க, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. 6வது அறிவு மனுஷனுக்கு. மற்ற சீவராசி எல்லாம் அது பழக்கத்துல இருந்து மாறி இருக்கா? சைவம் சாப்பிட்ற எவ்வளவு பெரிய உருவமான யானை ஒரு நாளைக்கு 18 கிலோ உணவு சாப்பிடணும். 18 கிலோ உணவு சாப்பிட்ற யானை என்னைக்காவது அசைவம் சாப்பிட்டுருக்கா? அது பாதையில மாறல. கிளி பழம்தான் சாப்பிடும், அது மாதிரி இருக்கா? காக்கா மாமிசம் உண்ணும், அது மாதிரி இருக்கா? அப்ப அதது பாதையில விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் எல்லாம் மாறாம இருக்கு. எல்லாம் தெரியும். சவடால் பேசுற 6 அறிவு மனுஷன் எதை வேணாலும் மாத்திடுறேன். எப்படி அது இன்னும் போக்குது? ஆக ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக இருக்கு. ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, மாமிசத்தை உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல. அதனாலதான் எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, ஆடு மாடு மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிற. அதுக்கு மேல 40 வயசுக்கு மேல உடல் நலம் கருதியாவது சைவத்துக்கு மாறலாம். அதுவே உடலுக்கு நல்லது. நோய் இல்லாமல் வாழலாம். நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் இந்த நாட்டில் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை. அது கடைபிடிக்காதனாலதான் வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று போனார். ஆக அங்கே ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல வள்ளலாருடைய ஆத்மா வெற்றி பெற வைத்திருக்கிறது. அந்த பெருவெளி என்ற வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய அந்த இடத்தை நீதிமன்றம் தொடக்கூடாது மற்றவர்கள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுவும் வெற்றி, வள்ளலாருக்கு கிடைச்ச அந்த ஆத்மாவுடைய வெற்றி. நீங்க இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆலங்குடி பகுதியில் வாடிமனப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த இருக்கா 50 வருஷமா சைவத்தை கடைபிடிக்கிற ஊரு. அதுக்காக சாப்பிடாம நோய் வாழாம இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆள், எங்க ஊர் கும்பாஜம் நடந்துச்சு. 48 நாள் வைக்கிறாங்களா? எங்க ஊர் கும்பாபிஷேகம் முடிச்சோன்னே நாடகம் போட்டிருந்தா. நாடகத்தை முடிச்சுட்டு சொன்னேன், கும்பாபிஷேகம் வச்சாலும் சரி. நாடகத்துக்கு போறதுக்கு முன்னாலே கேட்டா என்னோட மாப்பிள்ளைய, மாமா என்ன செய்வோம், கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு, சைவத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அசைவம் பண்ணா. கும்பாபிஷேகம் இன்னைக்கு தான் பண்ணிருக்குது, ராத்திரிக்கே அசைவம் நல்லாவா இருக்கு, 48 நாளாவது இருக்குன்னு என்னடா கொடுமையா இருக்கு. இல்ல மாமா கடையில வாங்கிட்டு வந்தாது கொடுப்போம் மாமா அப்படின்னு உடனே கறியை வாங்கிட்டு வந்து ராத்திரி சாப்பிட்டாங்க. அதுல ஒரு ஆள் எங்க பங்காளி சொல்றா, டே கவிச்சு இல்லைன்னா நல்லா வாழ முடியாது, செத்தே போயிடுவேன்டான்னு. நான் சொன்னேன், எதுக்கு தான் இருக்கிற, செத்து தொலை, நாக்க கூட அடக்க முடியாதவன் நீ என்னத்தை திருத்த போறேன் நாட்ட போறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி இருக்கு. உலகத்துல நிறைய இருக்கு. அதனால உணர்வும் வருகிறான் காவலன் அவனை சந்திப்பதற்காக. சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள், சுந்தரம் நிறைந்ததும்
விரும்பும் பொன் திறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள் அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும் அந்தரம் மிகுந்த தேவர் துந்துபி முழங்க வரும் இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரம் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்த பொன் திறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள் முருகா நிறைய இடையூறு பண்ணது உடல்நிலை. ஒரு மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பி இருக்கிறாரு. இன்னைக்கு மழை பாருங்க, திருமயத்துக்கு இந்த பக்கம் தான் மழை, அங்கிட்டு ஆமா அங்கிட்டு இல்ல. சரியான மழையா பெய்ஞ்சிருக்கு. இந்த பக்கம் நல்ல மழை தானே நம்ம ஊர்லயும். பரவாயில்ல, மழை பெய்யட்டும். யாரோ நல்ல மனுஷன் கால் பட்டிருக்கும் போல இருக்கு. அதனால நல்லாரு ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அதனால மழை பெய்யுமா மழை பெய்யாதா, வேட்டைக்கு போகணுமேன்னு நினைச்சு மன்னர் மந்திரியை கூப்பிட்டு வானிலை அறிக்கை பார்க்க சொன்னாரு. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மந்திரி பார்த்துட்டு சொன்னாரு, இன்னைக்கு மழை வராது, நீங்க போங்க மன்னான்னு போக சொன்னாரு. மன்னர் வேட்டைக்கு கிளம்பி போகும்போது நம்ம விவசாயி ஒரு வயசான பெரியவர் கிழிஞ்ச கோவணத்தை கட்டிட்டு தலையில ஒரு கூடை தோல்ல ஒரு மண்வெட்டி அப்படியே அந்த வழியா கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வந்தாரு. அவர் சொன்னாரு மன்னரை பார்த்து, மன்னா இப்ப போகாதீங்க, மழை வரப்போது, நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்கன்னு. அதுக்கு மன்னர் சொன்னாரு, அட பையா மந்திரி சொல்லிட்டாரு மழை வராதுன்னு, நீ என்ன அப்படின்னு போனார். போனா கொஞ்ச நேரத்துல இடி மின்னல் புயல் காற்று மழை ரொம்ப அவஸ்தை ஆகி போச்சு. தடுமாறி வந்துட்டாரு அரண்மனைக்கு. வந்தவருக்கு கொஞ்சம் சங்கட்டம் கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன சங்கட்டம், மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அதை நம்பி போனோம், விவசாயி சொன்னா மழை வரும்னு அதை நம்பல, ஆனா அது நடந்து போச்சு. வீட்டுக்கு வந்து விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டு, இங்க வாயா, நீ சொன்ன மழை வரும்னு நான் கூட உன் பேச்ச நம்பல, மந்திரி சொன்னானேன்னு நம்பி போனேன், ஆனா அது நடக்கல, உனக்கு எப்படி மழை வந்த விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு விவசாயி சொன்னாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நாங்கெல்லாம் நிலம் கிடந்தா உழுதான், விதைச்சி விளைஞ்சா அறுத்தோம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தான், இப்ப எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்னும் சொல்ல தெரியல, என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? நீங்க வரும்போது கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தனா, கழுதை காது முன்னால நீட்டி இருந்துச்சு, கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சு தாங்க நானும் சொன்னேன்னு சொல்ல விவசாயி. மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல, கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, மந்திரி சொன்ன அது நடக்கல, மந்திரிக்கு தெரியல மழை வர்ற விஷயம். அப்புறம் மழை வர்ற விஷயம் தெரியாத மந்திரி எதுக்கு நமக்குன்னு மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டாரு. என்னது கழுதையை மந்திரி ஆக்கிட்டாரு? ஆமா, கழுதையை மந்திரி ஆக்குனதும் போதும், நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி ஏக்குது, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அம்மிக்கெல்லாம் உடை